ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரைட். இன்றைக்கு நாங்கள் எங்களோட ரெண்டாவது யூனிட்ல பார்க்கக்கூடிய பகுதி வந்துட்டு அரசியல் நிறுவனங்கள், அதுவும் அரசியல் நிறுவனங்களை வந்துட்டு பிரதானமான நிறுவனங்கள் சொல்லக்கூடிய அரசு மற்றும் அரசாங்கம் மற்றும் அரசியல் கட்சி, சிவில் சமூகம், அமுக்க குழுக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பிரதான நிறுவனங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அதில் அரசியல் நிறுவனம் என்று சொல்லக்கூடியதுல முதலாவதாக சொல்லப்படுற இந்த அரசு அரசாங்கம் என்ற என்னென்னதை போன வகுப்புல பார்த்திருந்தோம். அந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தாலும் கூட, ஆனால் அவங்க உங்களோட செயற்பாடு வடிவங்கள்ல சில அவங்களுக்கண்டு சில தனிப்பட வெவ்வேறுபட்ட செயற்பாடுகள் இருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம், என்ன நடவடிக்கைகள் இருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். அப்ப அரசு எப்படி இருக்கும், அரசு ஆழ்புலம் தன்மைகள், அதே போல அதனுடைய உறுப்புரிமை என்று சொல்லக்கூடிய சில முக்கியத்துவமான பகுதிகளை கொண்டு அதுல செயற்பாடு ரீதியான வடிவங்கள் எப்படி இருக்கும் எல்லாமே நாங்க ஒரு ஒரு ரெண்டையும் வேறுபாடான ஒரு ரீதியில பார்த்தோம். அரசாங்கம் எப்படி இருக்கும், அரசாண்டை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நாங்க ஃபுல்லா பார்த்துருந்தோம். ரைட். இப்போ இன்றைக்கு நாங்க இந்த அரசும் அரசாங்கம்னு சொல்லக்கூடியதுல வந்துட்டு அதுல கருப்பொருள்கள்னு சொல்றோம். இப்போ அரசை வந்துட்டு நாங்க எப்படி இனங்காணலாம், அதே போல அரசாங்கத்தை நாங்க எப்படி இனங்காணலாம்ன்ற ஒரு கருப்பொருளை தான் நாங்க இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அப்ப நாங்க கடைசியா வந்துகிட்டு நாங்க அரசு அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து 4 கருப்பொருள்கள், அதாவது அரசும் அரசாங்கம் சேர்ந்து 4 கருப்பொருள்களை தொழிற்படும் என்று சொல்லும். அப்ப அரசும் அரசாங்கம் சேர்ந்துட்டா அரச இல்லாம அரசாங்கம் இல்லை, அரசாங்கம் இல்லாம அரசு இல்லாமன்னு சொல்றோம் என்ன. அப்ப அரசை வந்துகிட்டு அரசாங்கம் இல்லாம பிரிக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கு. ஏன், அரசனுடைய ஒரு முகவர் தான் அரசாங்கம் என்று சொல்றதால. அப்ப அந்த அடிப்படையில நாங்க அதை ரெண்டையும் சேர்த்த கருப்பொருள்கள் என்று சொல்லி ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதுலதான் நாங்க பார்க்குற சட்டத்துறை, அதே போல இந்த நிர்வாகத்துறை, அதே போல நீதித்துறை, அதே போல மூன்றாவதாக சொல்லக்கூடியது அதுல பாதுகாப்புத்துறை என்று சொல்லுவது, சிவில் சேவை என்று சொல்லுவோம் நாங்க. அப்ப இம்பட்டும் வந்துகிட்டு இந்த அரசும் அரசாங்கத்தோட இணைந்த கருப்பொருள், இணைந்த நிறுவனம் இது இல்ல. இப்ப இந்த அரசும் அரசாங்கத்தோடையும் இந்த 4 நிறுவனங்களும் முக்கியத்துவமானது. இதை 4ஐயும் கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய ஆட்சியே தீர்மானிக்கப்படுது. அப்ப அதால அது முக்கியத்துவமான அடுத்தபடியான ஒரு விடயம். இப்ப இதை நாங்க இப்ப பார்க்க போற விஷயம் தான் நாங்க தனிப்பட அரசு பற்றிய பிரதான கருப்பொருள், அரசாங்கம் பற்றிய பிரதான கருப்பொருள். அப்ப அரசு என்றா என்ன என்றத ஆரம்ப காலங்கள்ல இருந்தே வரையறுத்து வந்தாங்க. அப்ப அரசுக்கண்டு ஒரு சில கருப்பொருள்களின் அடிப்படையில இதான் அரசு, இதைத்தான் நாங்க அரசு என்று சொல்றோம் என்று ஒரு வடிவம் உண்டு. அப்ப அரசுக்கண்டு அரசு வந்துட்டு நிலையானதுதான். எப்படி வேண்டா அரசு வந்துட்டு மனிதன் வந்துகிட்டு எப்ப தான் அறிஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக வாழ வேண்டும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று தேவை என்று கருதிய அந்த ஒரு நிலையை உணர்ந்தானோ அந்த நேரங்களில் அரசும் அவனோட இணைஞ்சிச்சு. அப்ப அரசு என்ற ஒரு பேர் வடிவத்தில் அது இணைஞ்சது. ஆனா காலத்துக்கு காலம்தான் அந்த அரசுக்கு பல பல பேர்கள், அதாவது சில சில அரசினுடைய கோட்பாடுகள், கருப்பொருள்கள், எண்ணங்கள் நாங்க சொல்றோமே, அதாவது அதனுடைய வடிவங்கள், அரசினுடைய மாதிரிகள், வடிவங்கள் அதான் வேறுபாடு ஒழிச்சு அரசு வேறுபாடாது. அப்ப அரசு எப்போ நிலையத்தனை. அப்ப அதுல வடிவங்கள் என்றா மாறுபாடுகள் என்று சொல்லக்கூட அதைத்தான் நாங்க சொல்லுந்த இந்த கோத்திர அரசு என்று சொல்லுவது, பாசிச அரசு என்று சொல்லுவது, சமவுடைமைவாத அரசுன்னு சொல்றோம், தாராளவாத அரசு, இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய வடிவங்கள். அப்ப இந்த அடிப்படையில தான் இதோட வடிவங்கள் என்ன செய்யுது, மாற்றம் அடைஞ்சு போகுது. ஆனா அரசு என்பது எப்போதும் நிலையானது. அப்ப அந்த அரசு என்று சொல்லக்கூடிய வடிவம் எப்படி நிலையா இருக்கும்ன்றதுதான் சில விடயங்களை கொண்டு சொல்றாங்க. அரசை வந்துட்டு நாங்க கண்ணால காணால பார்க்க முடியாத ஒன்றுதான். ஆனா இருந்தாலும் அதை சில கருப்பொருள்களை, சில விடயங்களை கொண்டு நாங்க என்ன செய்யலாம், அதை நாங்க இதான் அரசுன்றதை நாங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். அதுல பாருங்க, முதலாவதாக எங்களோட நோட்ஸில் உள்ள விஷயத்தின் அடிப்படையில அரசறிவியல் கட்சியின் பிரதான மையக்கருவாகவும் பழமை வாய்ந்த ஒன்றாகவும் அரசு காணப்படும். அப்ப அரசு வந்துட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கற்கை தான். என்ன பழமை வாய்ந்த கற்கை என்று சொல்லலாம், ஒரு மைய பொருள் என்று சொல்லலாம், சமூகத்தோட தொடர்புடைய ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம். அப்ப இவ்வாறான ஒரு விடயம் கிரேக்க காலம் முதல் இன்று வரை அரசியல் ஆய்வில் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு முடியுமான கருப்பொருளாகும். தத்துவ ஞானிகள், கோட்பாட்டாளரும் அவை பின்பாலும் பிரதான கருப்பொருள் எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆரம்ப காலம், அதாவது கிரேக்க காலத்திலே இருந்து அரசு அறிவியல் என்ற விஷயம் உருவாக்கப்பட்ட காலத்திலே அரசு என்ற விஷயம் அங்கே உருவாக்கப்பட்டது, அங்கே இருந்தது நேரப்பட்ட ஆரம்ப காலங்களில். இந்த அரசு அறிவியல்ல நாங்க இந்த பாடப்பரப்பை நாங்க உருவாக்குறதுக்கு, அதாவது உருவாக்கம் பெற்று வாரத்துக்கு முதலே அங்க கிரேக்கத்தில கிரேக்க அரசு, கிரேக்க நகர அரசுகள் என்ற வடிவங்களை எல்லாம் அரசுகள் இருந்தது. அப்ப அதனை கொண்டுதான் அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த
அரசு அறிவியல் என்ற துறை என்ன செய்ய வளர்ச்சியடை தொடங்கியது. அப்ப இந்த ஆரம்பம் வந்துகிட்டு அவங்க ஆரம்ப காலங்களே இந்த அரசு என்ன செஞ்சாங்க இடங்கண்டு இதுக்கு சில கருப்பொருள்களை சில தத்துவ ஞானிகள் சில அறிஞர்கள் முன்வைக்க தொடங்கினாங்க. அப்ப அந்த அடிப்படையில முதலாவது நாங்க பார்க்கலாம் அரசினுடைய தோற்றம். அப்ப முதலாவதாக அரசினுடைய கருப்பொருள்னு சொல்லக்குள்ள அரசின் கருப்பொருள் அதுல ஒன்று சொல்றாங்க அரசின் தோற்றம். இப்ப பாருங்க இந்த அரசின் தோற்றம் என்றா எப்படி அந்த அரசு உருவாகுது என்றது அதுல தோற்றம். இப்ப அரசு ஒன்று உருவாகுதாமண்டா அப்ப அது வந்துட்டு தானாவே உருவாகுதா இல்ல நாங்க எங்களோட தேவைக்காக அரசை உருவாக்குறோமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குமே. அப்ப ஆரம்ப காலங்கள அரசு என்ற விஷயம் வந்துட்டு பொதுவாக மனிதன் வந்துட்டு எப்படி சொல்லப்படுதுன்னா அரசு வந்துட்டு தெய்வத்தின் படைப்பெல்லாம் சொல்லப்படுது. அப்ப அது எங்களுக்காக அதாவது எங்களுடைய சமூகத்தில் உள்ள மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளுக்காக அல்லது சமூக மக்களுக்காக அவங்களுடைய நலனை அதாவது அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய பாதுகாப்புகளை அவங்களுடைய உடைமைகளை உரித்தாக்குவதற்கு பாதுகாப்பதற்கு இது உருவாக்கப்பட்டது என்று சொல்றாங்க. அப்ப யாரால மக்களால் தான் உருவாக்கப்பட்டது. அப்ப இது வந்துட்டு எங்களுக்கு இது ஒரு தெய்வம் தந்த ஒரு படைப்பு என்று சொல்றாங்க. ஆனா உருவாக்கியது மக்கள். அப்ப இது அரசின் ஆரம்ப தோற்றத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த அடிப்படையில் அரசின் தோற்றம் அமைஞ்சிருக்கும். அதே போல அரசினுடைய இயல்பை பார்த்தீங்கன்னா இயல்பு என்ற விஷயம் வந்துட்டு அது எந்த வகையில் அதனுடைய செயற்பாடுகள் இருக்கும் அது தன்மைகள் என்று தான் இயல்பை சொல்றோம். அப்ப எப்படி இருக்கும்ன்றதை நாங்க பார்க்கலாம். அதை இயல்புன்னு சொல்றாங்க. அதே போல அரசினுடைய நோக்கம் இந்த அரசு என்ன நோக்கத்துக்காக உங்கள்ட்ட உருவாக்கப்படுது உங்கள்ட்ட வந்தது என்ன நோக்கம் நிறைய நோக்கங்களை சொல்லலாம். இப்ப அரசினுடைய நோக்கம் வந்துட்டு முதல் எங்களை பாதுகாக்குதுன்னு முதல் விஷயமே வந்துட்டு ஒரு சமூகம் ஒன்று அரசை உருவாக்கினா அது சமூகத்தை பாதுகாக்கும் முதலாவது விஷயம். அதுக்கு அடுத்ததுதான் சமூகத்தில் உள்ள அடிப்படை உரிமை பிரச்சினை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன செய்யலாம் தீர்வு செய்யலாம்ன்றதை பெற்றுக் கொடுக்குது. அதே போல அரசினுடைய அதிகார முறைமை. அப்ப இங்க அதிகார முறைமைன்னு சொல்லக்குள்ள அங்க என்ன என்ன அளவில வந்துட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க. இப்ப அரசினுடைய அதிகாரம் என்று சொல்லக்குள்ள இப்ப அந்த நேரங்கள்ல சமூகத்துல உள்ளவங்க அந்த அரசை உருவாக்கி போட்டு ஒரு அரசு வந்துட்டு உருவாக்கினா அந்த அரசுங்களை தலைமை மாதிரி பார்க்கணுமே. ஏன் அதற்கு நாங்க எங்களோட பாதுகாப்பிற்கு சகலத்தையும் எல்லா உடைமைகளையும் பொறுப்பு கொடுத்திருக்கோம். அப்ப அவர் வந்துகிட்டு அந்த அரசு ஒரு தலைமைத்துவத்தை கொண்டுதான் எங்களை செயற்படுத்தணும். இப்ப நாங்க ஒரு அதிகாரத்தை கொடுக்காம அதால எதுவும் செய்யல. அப்ப அந்த அதிகாரம் எப்படி இருக்கணும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இறைமையான அதிகாரம் இருக்கணும். அப்ப இந்த தன்மை இதையும் நாங்க இந்த கருப்பொருளையும் விளங்கலாம். அப்ப இப்படித்தான் இந்த அரசு உயர்ந்த நிலையில இருந்தான் எங்களை. அப்ப அதிகாரம் என்றது வந்துட்டு இப்ப சாதாரண ஒரு மனிதன்கிட்ட நாங்க கொடுத்து அவரை ஒரு ஒரு தலைவராக மாற்று மாதிரி தான் அரசிடையும் அந்த நேரங்கள்ல அரசு என்ற இடத்துக்கு ஒரு தலைவரை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க. அவர்கள் தான் நாங்க ஆரம்ப காலத்துல பார்க்கிறோம் இந்த அரசர்கள்னு சொல்ற விஷயம். அப்ப இவங்க என்ன செய்வாங்க எங்களுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இவங்களோட அப்ப அரசு வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் செய்யாதுன்னு அரசை நாங்க கண்ணாலே காணதில்லை. ஆனா மறைமுகமா இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு ஆளை நாங்க நியமிச்சு எங்கள் சார்பான ஒரு ஆளை நியமிச்சு அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைவர்களாக அவர் என்ன செய்யணும்ன்றதை நாங்க என்ன செய்வோம் நியமிப்போம். அதுக்கு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு ஆளை உருவாக்கும். இது நான்காவது விஷயம். அதே போல அரசும் பிரஜை. அப்ப அந்த அரசு அடுத்த விஷயம் பிரஜை அந்த மக்களுக்கு என்ன செய்யும் என்ன ரீதியான விடயங்களை கொண்டு நிற்கும் என்ன தொடர்பெடிக்கும் என்ற விஷயத்தை பார்க்குது. அதே போல அரசு அதிகாரத்தை வரையறை செய்யுது. அப்ப அரசு அதிகாரத்தை வரையறைனா அப்ப நாங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்டா இப்ப நாங்க அடுத்த கட்டம் அதை வரையறை செய்யறதுனால எப்படி வரையறை செய்யற அதாவது அது எல்லை தாண்டி போகப்படாதுன்னு. இப்ப நாங்க அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டோம் நீங்க எங்களை பாதுகாங்க நீங்க என்னென்றாலும் எங்களை எப்படியோ எங்களை பாதுகாக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க செய்யணும்டா அந்த லிமிட்டோட அவர் இருக்கணுமே. அப்ப அவருக்கு அதிகாரம் கொடுத்தன்றதுக்காக அவர் அதை தாண்டி அவர் நான் தான் எஜமான் நான் தான் அரசன் நான் செல்றதை நீங்க கேட்கணும்ன்ற அளவுல மாறுபாடு வரப்படா. அப்ப அந்த எல்லை தாண்டிய இது இல்லாம வரையறுத்த அதிகாரம் இருக்கணும். அதே போல அரசின் மாற்றங்களும் மாதிரிகளும். அப்ப இந்த அரசு தான் பிறகு என்ன செய்தண்டா சில மாற்றங்களுக்கும் மாதிரிகளுக்கும் உள்ளாது. அப்ப ஆரம்ப காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு அரசாக நாங்க ஒரு கோத்திர அரசு ஒரு பேர் எடுத்துட்டோம்டா அந்த அரசு காலம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சு அது குடியரசாக அல்லது மக்கள் குடியரசாக அல்லது நாங்க சொல்லக்கூடிய தாராள அரசாக அல்லது பாசிச அரசாக ஏதோ ஜனநாயக அரசாகவோ காலம் என்ன செய்யும் அந்த மாதிரிகள் மாற்றமடை. அப்ப இது வந்துகிட்டு ஒரு அரசண்டா இப்படித்தான் இருக்கும் அதுல தோற்றத்தை கொள்ளலாம். ஆனா அதுக்கு சில காலத்துக்கு காலம் அரசுகள்ல மாதிரி என்றால் அதுல பேர் வகைப்பாடுகள்.
அவங்க அந்த மக்களுக்கு அது பிடிக்கலையாண்ட வேறொரு பேர்ல வேறொரு விதத்துல வேறொரு செயற்பாடுல வச்சிருப்பாங்க. அப்ப அப்படியான சில வகையான விஷயமும் இந்த அரசியல் அடங்கும். அப்ப இந்த நாங்க இந்த சொல்ற வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான கருப்பொருள்களை சொன்னோம். இந்த 7 வகையான கருப்பொருளை கொண்டுதான் நாங்க அரசண்ட என்னண்டத்தை நாங்க என்ன செய்யலாம் பூரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். இது அரசு சம்பந்தமான ஒரு விடயம். இப்ப நாங்க இந்த அரசோட தொடர்பட்ட அரசாங்கத்தை பற்றிய சில கருப்பொருள்களை நாங்க பார்க்க வேண்டியது. இப்ப நாங்க பார்த்த விஷயம் விளங்கிட்டா விளங்கலையா? அரசு பற்றிய இந்த கருப்பொருள் உங்களுக்கு விளங்கிட்டா கிளியரா? நாங்க போன வகுப்புலயும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இப்ப இதுல தொடர்ந்து பார்த்துருக்கோம். கிளியர் தானே? ஆம் சார். ரைட். இப்ப அடுத்த தொடர்ந்து பாருங்க, நாங்க பார்ப்போம். இதுல அரசாங்கம் என்று சொன்னா நாங்க பொதுவா சொல்ற ஒரு விஷயம் தானே. இப்ப அரசாங்கம் என்ன என்று கேட்ட நாங்க தற்போது இருக்கின்ற நாட்டினுடைய நடைமுறையில அரசாங்கத்தை அரசியல்ல செயற்பாடுகள் அரசாங்கம் எப்படி எல்லாம் பார்த்துட்டு சொல்ற ஒரே ஒரு விஷயம் அது அரசாங்கம் என்றா எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய தேவைகளை நிர்வாகம் செய்கிறது தான் அரசாங்கம். அல்லது சொல்லுவோம் நாங்க அரசோட தொடர்படுத்தி சொல்லக்குள்ள அரசினுடைய முகவேலை அரசு செய்ய முடியாத வேலைகளை அரசாங்கத்தினூடாகத்தான் அதை என்ன செய்வார் நிவர்த்தி செய்வார் என்று நாங்க சொல்றோம், பொதுவான ஒரு கருத்து. அப்ப இங்கேயும் நாங்க எப்படி சொல்லலாமாண்டா இன்று அரசாங்கத்தை முறைகள் பற்றி பல்வேறு மாதிரிகளை இணங்கலாம். அப்ப அரசாங்கங்கள் வந்துட்டு பல்வேறு மாதிரிகள் என்று சொல்றாங்க, பல்வேறு முறைகள் சொல்றாங்க. நாங்க அரசை வந்துட்டு எப்படி நாங்க பல்வேறு வகையான அரசுகள் இருந்துன்னு பார்க்கோம், அதே மாதிரிதான் அரசாங்கங்களும் வேறுபட்ட மாதிரிகளை கொண்டது. அப்ப அரசாங்க மாதிரிகள் என்று சொல்லக்குள்ள அரசாங்க மாதிரியில 2 வகையா நாங்க சொல்லலாம். ஒன்று ஆட்சி பற்றியது, அதாவது ஆட்சி முறை மாதிரி, மற்றொன்று நிறைவேற்று அரசாங்க மாதிரி என்று சொல்லுவாங்க. அப்ப ஆட்சி பற்றியது என்று சொல்லக்குள்ள ஒற்றை ஆட்சி அரசாங்க மாதிரி, சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரி என்று சொல்லுவாங்க. கூட்டாட்சி அரசாங்க மாதிரி என்று சொல்லலாம். அதே போல கூட்டாட்சியும் வரும். அதே போல ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி 2 சேர்த்து உள்ள ஒரு அரச மாதிரி அதை சொல்ற வந்துகிட்டு அதுக்கு 2-3 பேர் இருக்கு சரியா. அதை வந்துட்டு நீங்க அதை எப்படி எடுத்துக்கலாம்டா கலப்பு அரசாங்க முறை என்றும் நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம். கலப்பாட்சி முறை என்று அதை சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்கு, நான் கொஞ்சம் சொல்றேன். அப்ப ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி முறை அதே போல கூட்டாட்சி முறை இதுகளை நாங்க ஒரு இது வந்துகிட்டு சொல்ற ஆட்சி முறையில் உள்ள அரசாங்க மாதிரி. அதே போல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசாங்க மாதிரி என்று சொல்லக்குள்ள அது வந்துட்டு ஹை பவர். அதுதான் இப்ப நடைமுறையிலே கூடுதலான நாடுகள் இருக்கு, இப்ப எங்கட நாட்டிலேயும் இருக்குது. இப்ப அதுல வந்துட்டு நாங்க ஜனாதிபதி அரசாங்கம் மாதிரி, அதே போல பிரதமர் அரசாங்கம் மாதிரி, அதை சொல்ற பாராளுமன்ற முறைன்னு சொல்ற கலப்பு அரசாங்கம்டா ஜனாதிபதியும் பிரதமரும் 2ம் கலந்த மாதிரியான கொண்ட அரசாங்கம் மாதிரி. அதே போல எதர்ச்சி அதிகாரம் என்று சொல்லக்குள்ள அதை சொல்ற எப்படியாண்டா சர்வாதிகாரம் என்று சொல்லுவாங்களே அந்த அரசாங்கம் மாதிரி. அது போல் சில கூடுதலான ஒரு சில நாடுகள்ல இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க வடகொரியாவை சொல்லலாம். வடகொரியா போன்ற நாடுகள்ல தான் அந்த சர்வாதிகார போக்கு இன்று வரைக்கும் இருக்கு. அதால அது எதர்ச்சி அரசாங்கம் மாதிரி. அப்ப இது ஒரு அதுலேயும் நான் இருக்குதுலேயும் நான் இப்ப ஏன் நாங்க இதை சொல்றோம்டா இதெல்லாம் அரசாங்க மாதிரிகள். அப்ப அரசாங்கத்தில உள்ள அரசாங்கத்தின் வகைகள் மாதிரிகள்னு சொல்லக்குள்ள இப்ப நாங்க பொதுவா வாழ்ந்துகிட்டு சொல்லக்குள்ள இதுல சில இதுகள் போட்டி பாருங்க. ஜனநாயக அரசாங்கம் இது வந்துட்டு சாதாரணமான நிலைமையில உள்ள விஷயம் தான் இது. இது நாங்க எல்லா நாட்டுகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் சரியா. அதே போல ஜனநாயகம் அல்லாத அரசாங்கங்கள், இப்ப ஜனநாயகம் அல்லாத என்று சொல்லக்குள்ள அதை கூடுதல நாங்க சொல்லலாம். இப்படி ஜனநாயகம் அல்லாதக்குள்ள இந்த சம உடைமைவாதம் தாராண்மைவாதம் போன்ற கருத்துக்களை கொண்ட அரசாங்கம். அப்ப நாங்க இங்க என்ன எங்களுக்கு சொல்லுது அரசாங்கம் என்று சொல்லக்குள்ள மாதிரிகள் நிறைய இருக்கு. அது வந்துட்டு அந்த வடிவங்கள் வேறுபடலாம், ஆனா மாதிரிகள் நிறைய இருக்கு. அது வந்துட்டு இப்ப நிறைவேற்று அதிகாரம் என்று சொல்லக்கூடிய மாதிரிகள் இருக்கு. அதே போல நான் சொன்ன மாதிரி ஆட்சி முறை சார்ந்த அதிகார மாதிரிகள் இருக்கு. அதே போல சாதாரண நாங்க அரசுகள் என்று சொல்லுவோம், சம உடைமைவாதம் தாராண்மைவாதம் என்று சொல்லுவோம், அந்த அரசாங்க மாதிரிகளும் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாங்க அரசாங்கங்கள் என்னன்றதை நாங்க இங்க சொல்றதுக்கு அமைய பார்ப்போம். இதுல அரசாங்கம் பொதுவாக ஒரு முகவர் தாவம். யாருடைய அரசனுடைய முகவர் தாவம் தான் இந்த அரசாங்கம். அவருடைய வேலை என்னண்டா ஒரு நாட்டினுடைய மக்களை நிர்வாகம் செய்கிறது. அதே போல அந்த மக்கள் அந்த நிர்வாக ரீதியான விடயங்கள்ல ஏதாவது சரிப்புல ஏதாவது இருந்து இல்ல அதுகளை குறைகள் கண்டா அவங்க நினைச்ச பதவியில இருந்து அதை நீக்குவாங்க. அல்லது அவர் அந்த 5 வருட காலத்தின் பதவியில தொடர்ந்து இருக்கலாம். இப்படி ஒரு நிலைமையில கொண்டதுதான் இந்த அரசாங்கம் சொல்ற விஷயம். அப்ப இங்க இன்று அரசாங்க முறைகள் பற்றி பல்வேறு மாதிரிகளை இனம் காண்பதாகும். அப்ப அரசாங்கம் என்பது பல்வேறு மாதிரிகளை கொண்டது.
இதுல ஒப்பீட்டு ரீதியாக கற்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டோம். அப்ப இதை நாங்க எப்படி அந்த ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டதுக்கு சில முயற்சிகள் இருக்காங்க. ஒப்பீடுன்னு சொல்லக்குள்ள அரசோட சேர்த்து அரசு அரசு என்று சொல்றோமே, அரசினுடைய சில மாதிரிகள் வகைகள், அந்த வகைகளோட சேர்த்து நாங்க அரசாங்கத்தை ஒப்பீடு செய்யறோம். அப்ப அப்படியான சில விடயங்களும் நாங்க சொல்லலாம். உண்மையாகவே சில அரசுகள், உதாரணமா தாராண்மைவாத அரசு ஒரு மாதிரி வகை என்று சொன்னா அதனுடைய அரசாங்கத்தை நாங்க பார்க்கலாம், அது தாராண்மைவாத அரசாங்கம் சொல்லலாம். என்ன அதனோட தொடர்பு. அப்ப சில விடயங்கள் தொடர்பாக இருக்கும் ஒன்றோட ஒன்று. சில அரசியல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இப்ப நாங்க அரசு என்று சொல்லக்குள்ள ஒற்றையாட்சி அரசுன்னு சொல்லலாம், அரசாங்கம் சொல்லலாம். அப்ப நாங்க அதுக்காக குழம்பிக்குது. நாங்க உதாரணம் பண்றதுக்குள்ள நாங்க ஒரு 2 3 போட்டா போதும், எல்லாமே எங்களுக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்ப எங்களுக்கு இப்ப அரசாங்கத்தை பத்தி நாங்க அறிஞ்சு கொள்ளணும், அதுல கருப்பொருள் சொல்லக்குள்ள எங்களுக்கு அரசுல வார பேர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை சொல்லலாம். அது அரசுக்குள்ள வார பேரனுக்குள்ள கோத்திர அரசு, அதே போல கோத்திர அரசு என்று சொல்லக்குள்ள கோத்திர அரசு ஒரு அரசு முறையா தான் இருந்தது, அரசாங்கம் இருக்கல. ஏன் அந்த அரசாங்கம் என்று சொல்றது ஒரு பாராளுமன்றம், நல்ல விலை கொடுமை, அதை உங்களுக்கு சொல்றேன். அரசாங்கம் என்று சொன்னா பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஒன்றிற்கு கொண்டுள்ளே, சரியா? இந்த பாராளுமன்றம் என்ற கட்டமைப்பின் ஊடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு முறைதான் அரசாங்கம், நல்ல விளங்கிக்கணும். அதுல மக்களுடைய பிரதிநிதி என்ற விஷயம் இருக்கு. இதெல்லாம் நாங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கு, சரியா? இப்ப நீங்க யோசிக்கப்படா சார், அரசியல தாராண்மைவாதம் சமூகமைவாதம் எல்லாம் சொல்றாதானே, அப்ப இங்கேயும் அதே மாதிரி தானே வரும். அந்த விஷயம் பாராளுமன்ற அரசாங்கங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல இருந்தா வரும். இப்ப கோத்திர அரசு இருக்கு, சரியா? அதே போல பாசிசவாத அரசு இருக்கு, அதே போல முடியரசுவாத அரசு இருக்கு, மன்னர் அரசு முறை. அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க என்ன அரசாங்கம் முடிவெடுக்கப்படாது. ஏன் அதெல்லாம் ஆரம்ப காலங்கள சொல்லக்கூடிய முறை வாரத்துக்கு முதல் இருந்த, சரியா? அப்ப பாராளுமன்றத்தோட தொடர்பான மாதிரிகள் என்று சொல்லக்குள்ள நாங்க சமூகமைவாதத்தை எடுத்துக்கொள்ளலாம், தாராண்மைவாதத்தை எடுக்கலாம். தாராண்மைவாதம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வாதம், சரியா? அதே மாதிரி அது ரெண்டையும் எடுத்துக்கலாம். அது ரெண்டு தான் பிரதானமா சொல்லலாம் நாங்க. மற்றதெல்லாம் கூடுதலா சொல்ல இல்லாது. ஏன்னா அதே போல ஜனநாயகத்தை சொல்லலாம், அது பொதுவானது, கொமனானது. அப்ப ஜனநாயகம் ஜனநாயக அரசும் இருக்கு, ஜனநாயக அரசாங்கம் இருக்கு. அப்ப நாங்க அந்த அந்த செயற்பாடுல எழுத. அதே போல பொதுவா நாங்க பாராளுமன்றம் என்ற முறையில் உள்ளதுகள் தான் அந்த ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி முறை, கூட்டாட்சி, அதே போல நாங்க என்ன சொல்ற ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, அதே போல பிரதமர் அரசாங்க முறை. பிரதமர் அரசாங்க முறை கேபினெட் முறைன்னு சொல்லுவாங்க, அமைச்சரவை முறைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி எதர்ச்சி அரசாங்க முறை, அதே போல கலப்பு அரசாங்கம் சொல்ற, இது ரெண்டையும் சொல்லலாம், சரி? அப்ப இந்த மாதிரியான விடயங்களை கொண்டுதான் இந்த அரசாங்கத்தை நாங்க அரசாங்கம் என்ற விஷயத்தை வேறுபடுத்துறோம். அப்ப இங்கே ஒப்பிட்டு ரீதியாக கற்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. காரணம், ஆரம்ப காலத்தில் அரசாங்கம் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. அப்ப அரசாங்கம் என்ற விஷயம் ஆரம்பத்துல இருந்ததா பாப்ப, நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். அரசு என்ற விஷயம் ஆரம்ப காலங்களில் இருந்ததா பாப்போம். கொஞ்சம் நீங்க மைக்க கொஞ்சம் ஓ பண்ணி போட்டு பேசுங்களேன், கிளியர் இல்லாம இருக்கு. இந்த உங்களோட உங்களோட மைக் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு, ஓ பண்ணி போட்டு திரும்ப ஒன் பண்ணி பேசுங்க. இப்ப பேசுங்க, இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க அப்போ. மன்னராட்சி வருமானு சொல்றல, அரசு அரசாங்கம் ரெண்டுமே ஆரம்ப காலத்துல மன்னர் ஆட்சிக்கிட்ட இருந்ததா சொன்னேன். மன்னராட்சிக்கிட்ட இருந்ததுன்னு. அப்ப அதாலதான் அந்த அரசாங்கம் தனிப்பட வேறாகவும் அரசண்ட விஷயம் வேறாகவும் அந்த நேரங்கள்ல இருக்கல. அப்ப அரசாங்கம் என்ற விஷயம் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டுகள்ல தான், 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அரசாங்க முறை என்றது வந்தது. பாராளுமன்ற அரசாங்க முறைகள், அந்த முறை வந்தது. அதுலதான் இந்த அரசாங்கம் என்றதெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்ப அதுக்கு முதல் உள்ள காலங்கள்ல அரசாங்கம் எல்லாமே ஒரே ஒரு பகுதியாக தான், அரசு என்ற பகுதியூடாக தான் தொழிற்பட்டிருந்தது. அப்ப கூடுதல் அது எங்க இருந்துச்சுன்னா அந்த மன்னர்கள்ல ஆட்சியில தான் அந்த கூடுதல் அந்த செயற்பாடு இருந்தது.
அப்ப அங்க வந்துட்டு மன்னர் கூட மந்திரிமாரன்னு சொல்ற எல்லாமே ஒரே கேட்டகரி தான் இருக்கு. அப்ப அந்த நிர்வாக விஷயம் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்ப அதுக்கு வந்து ஒரு கட்டட அமைப்போ ஒரு பாராளுமன்றம் மாதிரியோ அப்படி எல்லாம் இல்லை. அப்ப அதையிலேயே நாங்க தெளிவாரிக்குவோம். சரியா? அப்ப அரசாங்கம் என்று சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பாராளுமன்ற முறையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறைதான் இந்த நாங்க என்ன சொல்ற இந்த அரசாங்கம் என்று சொல்ற விஷயம். சரியா? அது வந்துட்டு அரசாங்கம் என்ற ஒரு நாட்டினுடைய முழு மக்களையும் கட்டி ஆளக்கூடிய தன்மை, அதனுடைய முக்கியத்துவம் பிரதிநிதித்துவப்படுத்துறது, மக்கள் பிரதிநிதிகளை முக்கியத்துவப்படுத்துறது, அப்படிதான் அந்த தன்மை. சரியா? ரைட். அதுல இருந்து நீங்க விளங்கினா சரி. ரைட். அப்ப இந்த அடிப்படையில 18ஆம் நூற்றாண்டின் பின்னரே அரசாங்கம் பற்றிய கருப்பொருள் கலந்துரையப்பட்டது. அவ்வாறான அரசாங்கம் மாதிரிகள் பின்வருமாறு. அப்ப என்னென்ன மாதிரிகள் என்றது இதுல நீங்க பார்த்தா விளங்கும். சரியா? ஜனநாயக அரசாங்கம் இருக்கு. அதே போல ஜனநாயகம் அல்லாத அரசாங்கம் இருக்கு. ஜனநாயகம் அல்லாத என்று சொல்லக்குள்ள அதில் நீங்க தாராளவாத ஜனநாயகம் எடுக்கப்பட தாராளவாத அரசாங்கம் என்று எடுக்கலாம். அதே போல சம உடைமைவாத அரசாங்கம் அதையும் எடுத்துக்கொள்ளலும். அதே போல குடியரசு அரசாங்கம், ஒற்றையாட்சி அரசாங்கம், சமஷ்டி அரசாங்கம், கூட்டு அரசாங்கம், கலப்பு அரசாங்கம், அதே போல சம உடைமை அரசாங்கம், முதலாளித்துவ அரசாங்கத்தையும் போட்டிருக்காங்க. என்ன முதலாளித்துவம் வந்துட்டு வரும். ஏன்னா முதலாளித்துவம் வந்துட்டு சில நாடுகளை பின்பற்றப்பட்டது. அப்ப 18ஆம் நூற்றாண்டுல அரசாங்கத்துல கொண்டு வந்தது. ஏன்னா முதலாளித்துவம் என்று சொல்ற கொள்கை ஸ்டார்ட்ல உள்ள கொள்கை, அரசு கொள்கை உண்டு, முதலாளித்துவ அரசுன்னு சொல்றது. இரண்டாம் பட்சமாக அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் தாராண்மைவாத அரசு கொள்கை வந்த மூன்றாவதாக வந்ததுதான் இந்த சமூடமைவாத கொள்கை. அப்ப மூன்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்த கொள்கை. அப்ப அதை மூன்றும் வந்துட்டு பிறகு சில நாடு அரசாங்கம் பாராளுமன்றங்கள்ல பின்பற்றப்பட்டு வந்தது. அதாலதான் அந்த மூன்றை நாங்க அந்த முக்கியத்துவப்படுத்துறோம். சரியா? அது வந்துட்டு ஏற்கனவே அரசுக்குள்ளேயும் அது வரும். அப்ப முதலாளித்துவ அரசு வந்து மிரிக்கி. அதே போல நாங்க என்ன பார்க்கிற சமூடமைவாத அரசு தாராள அரசு வந்து மிரிக்கி. ஆனா அது அரசாங்கத்துக்குள்ளேயும் வரும். சரியா? குழம்புக்கு தேவையில்லை. இந்த மூன்று தான் முக்கியத்துவமா ரெண்டுக்குள்ளையும் பாரண்டு சொல்லக்குள்ள இது மூன்று தான் வரும். முதலாளித்துவம், தாராளம், சமூடமைவாதம். மற்றொன்றும் பாராளுமன்ற அரசாங்க முறையில செயற்பாடுகள் ஒன்றும் இல்லை. பாசிசவாதமும் இல்லை. சரியா? ரைட். இதுல தொடர்ந்து பாருங்க அரசாங்கம் தனது அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் அல்லது பிரயோகிக்கும் வழிமுறைகள். இப்ப இதுல சில நேரங்களில் எம்சிக்குள்ள இப்படி கேள்விகள்ல இந்த வார டைம்ல நிறைய பேர் மிஸ் பண்ணினாங்க இந்த கேள்வி. அரசாங்கம் தனது அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பிரயோகம் சொல்றது நாங்க எழுதுற காலத்திலிருந்து சில நேரங்கள்ல அது விட இந்த கேள்வி வந்திருக்கு. நாங்க எழுதுற காலத்திலிருந்து இந்த கேள்வி போடுவான். ஏன்னா இது வந்துட்டு சரி அந்த ஆக்களை அந்த குழப்புற கேள்வி உண்டு. என்ன விஷயம்டா அரசாங்கம் தனது அதிகாரத்தை வந்துகிட்டு என்ன செய்யுது, நடைமுறைப்படுத்தும் அல்லது பிரயோகிக்கும் வழிமுறைகள். அப்ப ஏன் அது அரசாங்கம் அதாவது மக்கள்கிட்ட தன் அதிகாரத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துற வழிமுறை அல்லது பிரயோகிக்கின்ற வழிமுறை என்று சொல்லுது. இப்ப சாதாரணமாக நாங்க ஒரு அரசாங்கத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டோம். என்ன இப்ப எங்களோட நாட்டு தலைவர் வந்துட்டு அன்றகுமார் திசாநாயகா அவருடைய ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்கு. அப்ப அந்த அரசாங்கத்துக்குள்ள எங்களோட நாட்டு நிர்வாகம் எல்லாம் இருக்கேனே, நாங்களும் அவருடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். இப்ப இந்த அரசாங்கம் வந்துகிட்டு எங்களுக்கு என்ன செய்தால் சில விடயங்களை கொண்டு வர போறாங்க. அப்ப அதுல நாங்க அவங்களோட ஒத்து போகணும். எப்படி ஒத்து போகணும்? ஒரு அரசாங்கம் பண்ணக்குள்ள சகலருக்கும் சமமான ஒரு அந்தஸ்து அரசு கொடுக்கும். அதே வகையில நாங்களும் அந்த சம அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சார்ந்து போகணும். இப்ப நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படலாமா? இல்லை. அப்ப அதால தான் அரசாங்கத்திலே சில முரண்பாடானவர்கள், அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிர்வானவர்கள், அதாவது குழப்படிகாரர்கள் இருக்கின்ற போது அரசாங்கம் என்ன செய்யும்டா சில விடயங்களை கொண்டிருக்கும். அப்ப ஒரு நாட்டை ஒழுங்குபடுத்தல் பாருங்க, ஒழுங்குபடுத்தல் அல்லது கட்டுப்படுத்தல் அல்லது இல்ல ரெண்டாவதா சரி, ஒழுங்குபடுத்தல் கட்டுப்படுத்தல். இப்ப கட்டுப்படுத்துறோம்னு சொல்லக்கூட ஒரு நாட்டினுடைய மக்கள்ல வந்துகிட்டு நாங்க என்ன செய்யறோம், ஒழுங்குபடுத்துறோம். ஒரு சரியான ஒழுங்கு இல்லை, அவங்களோட கெட்ட செயற்பாடுகளை ஒழுங்கான முறையில மாற்றி அமைக்குது, ஒழுக்கங்களை கொடுத்து அவங்கள நல்ல செயற்பாடு கொண்டு போறது. அதே போல அவங்களோட அடுத்தடுத்து எண்ணங்கள் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது, அங்க போகாம வரையறை செஞ்சு கட்டுப்படுறது. இப்ப இந்த செயற்பாடுகளை கொண்டுதான் இந்த அரசாங்கமே செய்யும். ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய மக்களை என்ன செய்யுது, பிரதிநிதிப்படுத்துது. அப்ப எப்படி அதை பிரதிநிதிப்படுத்துதுன்னு சொன்னா அந்த மக்களை அவங்க ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும். அதே போல அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அது பிரதிப்படுத்து. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்கண்டா பலவந்தம், அதாவது இந்த நாட்டினுடைய ஒரு உதாரணம் ஒரு அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி இப்ப எங்க நாட்டிலேயே அரசாங்கத்துக்குள்ள நாங்க இருக்கோம்டா
அந்த நாட்டில குலப்படிகாரர்கள் கொஞ்சம் மோசமானவர்கள் இருந்தால் அவங்களுக்கு எதிரான அந்த பலவந்தத்தை கொண்டு வரும். அது ஏன் அதை கொண்டு வர்றதுன்னு அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் பயந்து மக்களோட மக்களா நல்ல நிலைமையில வாழ்வாங்க, இல்லாட்டி கெட்டவர்களாக இருப்பாங்க. என்ன அதுக்கு தான் அந்த பலவந்தம். அதே போல உடன்பாடு, ஒரு விஷயத்தை அரசாங்கம் என்ன செய்யணும், ஒரு 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 கருத்தை சொன்னா, ஒரு விடயத்தை சொன்னா அதை நாங்க உடன்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அதே போல அச்சுறுத்தல் சொல்லக்கூடியது. அப்ப பாருங்க, அச்சுறுத்தல்ண்டா இப்போ அச்சுறுத்தல் வந்துட்டு எங்களுக்கு அரசாங்கம் அச்சுறுத்தல் விடுக்குதா? இல்லை. இப்படியான மோசடிக்காரர்களுக்கு தான் அச்சுறுத்தலையும் விடுக்கு. இப்ப இதெல்லாம் எதற்காக இந்த அரசாங்கம் செய்யுதுண்டா, இதுல ஏனையவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப 100க்கு 97% மாணவர்கள் எங்கட நாட்டுல நல்லவர்கள் இருந்தா, மேக்சிமம் 100க்கு ஒரு 3% கெட்டவர்கள் இருப்பாங்க. என்ன இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அப்ப அந்த 3% திருத்தணும். அவங்களையும் திருத்தினா தான் எங்களை நாடு 100க்கு 100 மாறும். என்ன அப்படி ஒரு நிலைமை இருந்தா கட்டாயம் இந்த மாதிரியான சில விஷயங்களை அரசாங்கம் செய்யும். அதான் சொல்லுவாங்க, அரசாங்கம் தன் அதிகாரத்தை கொண்டு நடைமுறைப்படுத்துகின்ற சில வழிமுறைகள். அதுல ஒண்ணுதான் இந்த பலவந்தப்படுத்துறது. பலவந்தமாக இவங்களை என்ன செய்யற, அவங்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்குது, அச்சுறுத்துறது. அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட அரசாங்கம் கொஞ்சம் பயத்தை காட்டுனா அவங்க கொஞ்சம் அடங்குற மாதிரி. அதே போல அஹ் உடன்பட வைக்கிறது, உடன்படாட்டி அவங்களுக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்றதை பார்ப்பாங்க. அதே போல தண்டனைகள் வழங்குற, இப்ப குற்றம் செஞ்சுட்டாங்க இவங்க, மோசடியான வேலைகளை செஞ்சா தண்டனை வழங்குற விஷயம். அதே போல சன்மானம் வழங்குதல். சன்மானம் என்று சொல்லக்குள்ள இதுல அரசாங்கம் வந்துகிட்டு என்ன சொல்றது வந்துட்டு, நல்லவர்களுக்கும் சன்மானத்தை கொடுக்கலாம். இப்ப பிழையான விஷயத்தை செஞ்சா அவர்களுக்கு எல்லாம் சன்மானம் தான். ஒரு ஏதோ ஒன்றை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தண்டனையோ ஏதோ ஒன்றை கொடுப்பாங்க, ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்ப சன்மானம் என்ற விஷயம் அதுல வழங்கப்படும். அதிகார பிரயோகம். அப்ப அதிகார பிரியம்னு சொல்லக்குள்ள அது வந்துட்டு அவங்களுக்கு மேலே இனி இனி கடைசி கட்டம், இனி ஒன்றுக்கும் அவங்க அடங்கலைண்டா மேலே அதிகாரத்தை ஏற்படுத்துவாங்க. அதிகார பிரயோகம் பண்ணக்குள்ள கொண்டு அவங்களுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சூடோ இல்லை ஏதோ கைது செய்து கூண்டில் அடைக்கிறதோ ஏதோ ஒரு கட்டத்துக்கு கடைசி எக்ஷன் எடுப்பாங்க. அப்ப இது ஒரு அரசாங்கம் தன் அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற ஒரு வழிமுறை. இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் தெளிவா விளங்கணும். அதே போல அரசாங்கத்தை திரும்பவும் சொல்லப்படுது, அரசாங்கம் தனது அதிகாரத்தை பிரயோகிக்கும் கருவிகள். இப்ப இந்த அதிகாரம் சொல்ற விடயங்கள் எல்லாம் எதனூடாக வந்துட்டு பிரயோகிக்கப்பட போகுது? இப்ப இதை பிரயோகிக்கிறதுக்கு ஒரு ஒரு தளம் ஒன்று இருக்கணும். என்ன இல்லாட்டி ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கணும். அப்ப அதைத்தான் அந்த கருவிகள் சொன்னா நிறுவனங்கள். அது என்ன அந்த கருவிகள் சொன்னா அதுல சொல்றது போலீஸ் சேவை, சிவில் சேவை. அப்ப போலீஸ் சேவை என்ன, எங்களோட நாட்டில் இருக்க போலீஸ் படை என்ன, அது பாதுகாப்பு படை. போலீஸ் படையோடக்குள்ள நாங்க போலீஸ் என்று சொன்னா அது சிவில் படை தான். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா போலீஸ் என்று சொல்லக்குள்ள பாதுகாப்பு படைன்னு நாங்க சொல்லலாம். ஆனா அதே மாதிரி சிவில் சேவை, சிவில் சேவை என்றா அது நாங்க இந்த எங்கட நாட்டிலேயே முப்படைகள் என்ன 3 படைகள் இருக்கு. அது மக்களை பாதுகாக்கின்ற ஒரு படை, அதை மக்கள் பாதுகாப்பு படையாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சிவில் படை என்றா மக்கள் பாதுகாப்பு படை, அதை ஷோர்ட்டா நாங்க வழங்கணும் சிவில் சேவை. போலீஸ் சேவை என்றா அது சட்டத்தையும் நிலைநாட்டும், அதே போல மக்களுடைய பாதுகாப்பை நிலைநாட்டும். அப்ப போலீஸ் அது மக்களுக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு சட்ட அடிப்படையில் நிறைவேற்ற ஒரு சபை தான் வந்துட்டு போலீஸ் சேவை. சரியா? அப்ப இந்த 2 மூடாத்தான் இந்த அதிகாரங்கள் நாங்க அரசாங்கம் தன் அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற வழி. அப்ப இந்த படைகள் என்று சொல்ற விஷயம் எங்கட நாட்டுல இல்லாட்டி என்ன நடக்கும்? மக்கள் தான் விரும்பின மாதிரி எல்லாம் வாழ தொடங்குவாங்க. என்ன அப்ப இந்த நாடு ஒரு நாடா இருக்குமா, இல்ல ஒரு குழப்படியான ஒரு பூமியா மாறுமா? அப்ப அந்த குழப்படியான பூமியா மாறாம இருக்கிறதா இவ்வாறான நாடு, அரசாங்கம் என்ற விஷயம், அரசு என்ற விஷயம், இப்படியான சில படைகள் பாதுகாப்புகள் என்றெல்லாம் வழங்குற காரணம் எங்கள் நாட்டில் இருக்கின்ற மக்கள். என்ன 2.5 கோடி மக்கள் என்றாலும் 2.5 கோடி மக்களையும் ஒரு கண் மாதிரி பாதுகாக்கணும் என்ற ஒரு கருத்துக்காக தான் இவ்வாறான விடயங்களை எங்கட நிலவுக்காக செஞ்சிருக்காங்க அரசாங்கம். அப்ப இது 2வது விஷயம். அப்ப தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு இந்த 2 வழிமுறையை கொண்டு பயன்படுத்துறாங்கன்றதை நாங்க தெளிவா இருக்கணும். ரைட், தொடர்ந்து பாருங்க. இதுல அரசாங்கம் தனது அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அப்ப அரசாங்கம் தனது அதிகாரத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துற சில வழிமுறைகளை இருக்காங்க. இப்ப எப்படி அந்த அரசாங்கம் தன் வழிமுறைகளை அதிகாரத்தை வந்துட்டு எப்படி கட்டுப்படுத்துற, அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன விஷயங்களை செய்யலாம் என்று 2 வகையாக பிரிச்சு நோக்கினாங்க. ஒன்று வந்துக்கிட்டு முறைசார் வழிமுறை, முறைசாரா வழிமுறை. இப்ப அரசாங்கம் தன் அதிகாரத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தணும்டா நாங்க முறைசார் என்று சொல்லக்குள்ள அது வந்துட்டு முறையா தொகுக்கப்பட்ட ஒரு விதத்தில் இருக்கணும். என்ன முறைசாரண்டா அது சாதாரணமா சமூகத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவ ஊடாக இல்ல ஒரு வாய்ச்சொல்லினூடாக நடக்கிற விஷயம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் நிறைய விஷயத்துல முறைசாரண்டா எப்படிக்கும், முறைசாராண்டா பிடிக்கும்.
முறைசார்னா திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு முறையாக தொகுக்கப்பட்ட ஒரு எழுத்து வடிவத்திலே, அதாவது ஒரு சட்ட ரீதியாக சட்ட வடிவ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல ஆய்வுகளின் முடிவாக பெறப்படுவதுதான் முறைசார். முறைசாராண்டா சாதாரணமான சமூக மட்டங்கள்ல ஒரு 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 மனிதர்களூடாக நாங்கள் கற்புலன்களூடாக கேட்கக்கூடியதோ அல்லது அறியக்கூடிய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் உள்ளதுதான் இந்த முறைசாரான்னு சொல்றோம். சரியா? அப்ப ரெண்டும் வந்துகிட்டு ஒரு சம்பவத்தை தான் சொல்லும். ஆனா அது பூரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்துகிட்டு சொல்ல முறைசாரான்னு சொல்லக்குள்ள அது சமூகத்தில் நடக்கின்ற அதாவது நாங்க ஒரு விஷயத்தை கேட்டு அதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. கொஞ்சம் பிரிங்க, அதான் முடியட்டுமா? ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் அப்ப இதுல நாங்க சாதாரணமாக வந்துட்டு சமூகத்திலே நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை கொண்டு பார்க்கறதுதான் அந்த முறைசார். அப்ப சாதாரணமா வந்துட்டு சமூகத்தில நடக்கின்ற விடயங்களை பத்தி நாங்க அரசாங்கத்தின் ஊடான அதிகாரங்களை பார்க்குது. அப்ப எப்படி அரசாங்கம் சமூகத்தில கட்டுப்படுத்துது, என்ன வகையில என்று பார்க்கறது அது முறைசாரன்னு சொல்ற. அது அரசாங்கம் அதே போல ஒரு சரியான முறையோட சரியான ஒரு சட்ட வழிமுறைகளோட எப்படி அது அரசாங்கம் தன் அதிகாரத்தை கட்டுப்படுத்துது, இது முறைசார். அப்ப அந்த அடிப்படையில முறைசார் முறைசாரான்றதை பார்ப்போம். முறைசார் முறைசாரா. சரியா? முறைசார் அதிகாரம், முறைசாரா அதிகாரம், அரசு முறைசார் அதிகாரம், முறைசாரா அதிகாரம். சரியா? அப்ப அதுல நாங்க முறைசார் அதிகாரம் அல்லது வழிமுறை என்று சொல்லக்குள்ள இப்ப அரசாங்கம் வந்துட்டு இதுல சொல்லப்படுவது வந்துட்டு அரசியல் யாப்பு என்று சொல்றது. இப்ப அரசியல் யாப்பு என்று சொன்னா அப்ப நாங்க அதுக்கு என்ன சொல்லலாமாண்டா, முறைசார்ன்னு சொல்லுங்க அரசியல் யாப்பு. பொதுவா வந்துட்டு அரசியல் யாப்பு எப்படி ஒரு நாட்டினுடைய சட்டத்தை முன்கூட்டியே தொகுத்து எல்லாமே கிளியராக இருக்குது. இப்ப அத முறைசார்ல சொல்றோம் கேளுங்க. இதுக்கு வந்துட்டு இப்ப நாங்க முறைசார் என்று சொல்லக்குள்ள ஆஹ் அரசியல் யாப்பு என்று சொன்னா முறைசார் அரசியல் யாப்புக்கு பதிலா என்ன என்றது இல்லை. நாங்க அதை வேறுபடுத்தி காட்டிருக்கோம், அவ்வளவுதான். முறைசாரண்டா அரசியல் யாப்பு, வலுவோராக்கம், தடைகள் சமன்பாடுகள், அதே போல நீதி புனராய்வு, இந்த 4 விடயங்கள் தான் முறைசார். இப்ப ஏன் நாங்க இதை முறைசார் என்று சொல்றோம்டா, முறைசாரண்டா வந்துட்டு இதை சொல்ற வந்துட்டு ஒரு நாட்டினுடைய இப்ப அதிகாரத்தை வந்துக்கிட்டு நாங்க தெரிஞ்சு கொள்ளணுமா என்றா, இப்ப எங்களோட நாட்டுக்கு தற்போதைய அதிகாரத்தை பத்தி நாங்க தெரிய கொள்ளணுமா, எங்களோட நாட்டினுடைய சட்டம், அதாவது அரசியல் யாப்பு, அரசியல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தினூடாகத்தான் எங்களோட நாட்டில பேசிக், அதாவது 72க்கு பிறகு 78ஆம் ஆண்டில இருந்து எங்களுடைய யாப்பு திருத்தத்தின் பிரகாரம் இன்று வரை என்ன திருத்தங்கள் என்ன சட்டத்துல கொண்டு வரப்பட்டது, அரசாங்கம் என்னென்ன விஷயத்த செய்யணும், மக்களுக்கு இதனால என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்று ஒரு முறையாக தொகுக்கப்பட்ட ஒரு வழிமுறை தான் இந்த முறைசார் வழிமுறை. இது அரசியல் யாப்பை பத்தி நாங்க சொல்றது. அதே போல 2வது பாருங்க, வலுவோராக்கம். வலுவோராக்கம் என்றா பாருங்க பிள்ளையாள், இதுல இந்த வலுவோராக்கம் என்றதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சாங்க சும்மா நீங்க ஸ்கூல் மட்டத்துல எங்கேயோ போய் வலுவோராக்கத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கேள்விப்பட்டீங்க சார், எனக்கு கொஞ்சம் தெரியும் என்று சொல்றாங்க, சொல்லுங்க. அப்ப வலுவோராக்கம் என்ன? வலுவோராக்கம் பாபம். இந்த வலுவோராக்க கோட்பாட்டை முன்வைத்தவர் யாரு? வேற மொண்டஸ்கியூ அவரும் தான். ஆனா இதுல பிரசித்தியானவர் இந்த வலுவோராக்கத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதிகார வேறாக்கம் சார். என்னது சொல்லுங்க என்ன? அதிகார வேறாக்கம் சார். வேற வலுவோராக்கத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க? இந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க வலுவோராக்கத்துக்கு? சார் அதிகார வேறாக்கம் சார். அதிகார வேறாக்கம், ரைட், அதிகார வேறாக்கம். அப்ப அவர் சொன்னார் பாருங்க, வலுவோராக்கம் என்றா அதை சொல்ற அதிகார வேறாக்க கோட்பாடு.
சரியா? இப்ப இன்னொரு விஷயம் சொன்னார், மொண்டஸ்கியூ சொன்னார். மொண்டஸ்கியூவும் வரும். அவரோட தொடர்ந்து இன்னும் நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. சரியா? வலுவராக்க கோட்பாடுக்கு அதுல வலுவராக்கம் என்று சொல்லக்குள்ள அதாவது அதிகாரத்தை வந்துகிட்டு வகைப்படுத்துற விதம். சரியா? இப்ப நாங்க வலுவராக்க கோட்பாடை தனியா படிக்கக்குள்ள யார் எவர் என்ன மாதிரின்றதை நாங்க பூரணமா பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க இவிடத்தை வலுவராக்கம்ண்டா மத்தாக்களும் தெரியணும்ன்றது தான் அதை கொஞ்சம் சொல்றேன். வலுவராக்கம்ண்டா தன் அரசாங்கம் வந்துகிட்டு அதிகாரத்தை வந்துட்டு எப்படி பிரிச்சு கொடுக்கின்ற விஷயம். இப்ப எங்கட நாட்டுல வந்துட்டு வலுவராக்கம் எப்படி இருக்குமெண்டா ஆஹ் இந்த உள்ளூர் ஆட்சின்னு சொல்றது, உள்ளூர் ஆட்சி. இப்ப இந்த உள்ளூர் ஆட்சின்னு சொல்லக்குள்ள எங்கட நாட்டினுடைய அரசாங்கம் அதாவது பாராளுமன்றம் அது என்ன செய்யுமெண்டா அதுக்கு கீழே இருக்கின்ற சில பகுதிகள், அந்த பகுதிகள் மாகாண சபை மாநகர சபைன்னு சொல்றோம். இதை சொல்லுவாங்க எப்படின்னா உள்ளூராட்சி மன்றம் என்று சொல்லுவாங்க. உள்ளூராட்சி அலுவலர்கள் உள்ளூராட்சி சபைன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு என்ன செய்வாங்கண்டா இப்ப அரசாங்கம் வந்துட்டு எங்க நாட்டில் இருக்க அரசாங்கம் தன் அதிகாரத்தை அங்க இருந்து இலங்கையில இருக்கின்ற 9 மாகாணங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு கீழே இருக்கின்ற நிறைய மாநகர சபைகள் பிரிவு சபைகள் எல்லாத்துக்கும் தன் அதிகாரத்தை பிரயோகிக்கலாமா? முடியாது, கஷ்டம். அப்ப ஒரு இடத்துல இருந்து செய்யல அந்த வேலையை என்ன செய்வாங்கன்னா இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்து அவங்க ஒரு அதிகாரம் சம்பந்தமான சட்டத்தை ஒவ்வொரு ஆட்களும் கொடுத்துருவாங்க. சட்ட கோவையை சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சட்ட கோவையை கொடுப்பாங்க. உங்களோட பிரதேசத்துக்கு இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்க செய்யுங்க, மாகாண மட்டத்துல இந்த மாதிரியான செயற்பாடை செய்யுங்க. அதே போல உள்ளூராட்சி மட்டத்துல உள்ளூராட்சி என்று சொல்லக்குள்ள அந்த பிரதேச ரீதியாக உங்களோட செயற்பாடுகள் செய்யுங்க. இந்த ஒரு வழிமுறையை கொண்டுதான் இந்த வலுவோராக்கம் என்று சொல்ற விஷயம் பிரிச்சு கொடுக்கப்பட்ட. இப்ப இந்த முண்டஸ்கியூவும் அதே போல இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அதுல வேறு சரி பார்த்து சொல்றேன். அதுல நிறைய பேர் இருக்காங்க. டைசி மிதிக்கிற அவரும் அது சம்பந்தமான சில கருத்துகள் சொல்லியிருக்கார். இதுல இந்த மொண்டஸ்கியூ தான் பிரதானமான அவர் சொன்னது. சரியா? அந்த மொண்டஸ்கியூ வந்துட்டு எப்படி இதை பிரிச்சு நோக்கினாரண்டா இது வந்துட்டு ஒரு அரசாங்கம் என்று சொன்னா அந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த வலுவோராக்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்துட்டு ஒரு பிரிக்கப்பட்டு தன் சேவை பகுதிகளில் பிரிக்கப்பட்டு அதிகாரத்தை பிரிக்கப்பட்டு செயற்படுத்துமாயின் அவர்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு நலனான அதாவது ஒரு நிறைய நன்மை கருதியானது செயற்பாடாக இருக்கும். இதுல பாருங்க வலுவராக்கம் என்ற விஷயம் பிரிக்கப்படுவதால ஒன்று அரசாங்கம் சரியான முறையில் இயங்கும், அடுத்தது நேரம் மிச்சப்படுத்தப்படும். என்ன இப்போ உதாரணமா ஒரு ஆள் செய்யற வேலையை பல பேர் செய்யக்குள்ள நேரம் மிச்சப்படுத்தப்படும். அதே போல அந்த பிரதேச ரீதியான மக்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன விடயம் என்றதும் அதனூடாக தீர்மானித்து தீர்த்து கொள்ளப்படும். அப்ப இந்த ஒரு நன்மை கருத இந்த அரசாங்கம் இந்த வலுவராக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார வேறாக்கம் அதாவது அதிகாரத்தை பிரித்து கொடுக்கின்ற ஒரு முறையை அதாவது முக்கியத்துவப்படுத்தின. இப்ப வலுவராக்கம் என்று சொன்னா அதுவும் ஒரு முறை சார்ந்ததுதான். அப்ப அங்க வலுவராக்கம் என்று சொல்லி அது என்ன எப்படி பிடிச்சு கொடுக்கணும் ஒரு தொகுப்பட்ட ஒரு முறையில ஆய்வு செஞ்சு ஒரு முடிவெல்லாம் எடுத்துத்தான் அந்த வலுவராக்கம் என்று சொன்ன கருத்து முன்வைக்கப்பட்டது. அப்ப அந்த வலுவராக்கல் கோட்பாடும் இதுல ஒரு முக்கியத்துவமாக முறைசார் இதுல பார்க்கலாம். அதே போல தடைகள் சமன்பாடுகள். இப்ப இந்த தடைகள் சமன்பாடுகள் என்ற விஷயம் பெரும்பாலும் உங்களுக்கு யாருக்குமே தெரிய வராது. ஏனென்றா அது வந்துட்டு 10வது பகுதியில தடைகள் சமன்பாடுகள் வந்து தனிப்பட விரிவாக்கமாக இருக்கு. இல்ல தெரிஞ்சாக்கள் செல்லலாம். தடைகள் சமன்பாடுகள் என்ன பாப்போம் தெரிஞ்சாக்களுக்கு பாப்போம். நான் கொஞ்சம் மேலதிகமா படிச்சிருக்கேன் சார். நீங்க தடைகள் என்னன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சாக்கள் பாப்போம். தடைகள் என்று சொன்னா சமன்பாடுகள் என்று சொன்னா ரெண்டும் ஒன்றை சேர்ந்தவைதான், ஒன்றோட ஒன்றுதான் இருக்கும், அதை பிரிக்க முடியாது. ஒரு விடயம் சம்பந்தமாக உதாரணமாக எங்கட ஒரு அதிகாரத்தை எங்கட நாட்டினூடான அரசாங்கத்தினூடாக ஒரு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்படுது. அது என்ன அதிகாரம்டா எங்கட நாட்டு மக்களுக்கான பொதுநல சேவை திட்டங்கள். அதாவது இப்ப நான் கொடுக்கின்ற சில வறுமைப்பட்ட மக்களுக்கு கொடுக்கின்ற அசுவசம திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டங்கள் கொடுக்காங்கன்னு வச்சோம். இந்த பொதுநலவையான திட்டங்கள் இந்த திட்டங்களை வந்துக்கிட்டு எங்கட இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு எங்கட நாட்டுக்கு. இந்த திட்டத்தின் அடிப்படையில இவங்களுக்கு ஒரு நலனான சில விடயங்களை என்ன செய்யணும், எந்தெந்த பகுதிகளுக்கு அந்த திட்டங்கள் கொடுக்கப்படுது. நாடு வந்துட்டு நாட்டினூடாக பொதுவாக வந்துட்டு வறுமையில இருக்கின்ற மக்களுக்கு அந்த திட்டங்களை கூடுதலாக கொடுக்கன்னு சொல்றாங்க. கொடுக்கன்னு சொன்னா இது யாரூடா கொடுக்கப்படும்? விதேச சபை ஊடாக அதனூட அது கீழே இருக்கின்ற அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் அதுல ஜிஎஸ்டி இருந்து அந்த அடுத்தடுத்த இதுல இருக்காக்கள் வரைக்கும் வரும். இப்ப இவங்க அது சரியான ஒரு வழிமுறையில செய்யணும், அதை கொடுக்கணும்.
எப்படி கொடுக்கணும், அவங்க எப்படி என்னென்ன வழிமுறையில் அதை சொல்லியிருக்காங்க, என்னென்ன அழகில எந்தெந்த டேட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இதை மீறி அரசாங்கத்தை மீறி இவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க மீறி அவங்களோட செயற்பாடு கொடுத்தாங்கண்டா அதுக்கு எதிராக இந்த தடை என்ற விஷயமும் சமன்பாடு என்பது முக்கியத்துவம். அப்ப இங்க என்னண்டா அதிகாரம் என்றது பொதுவா ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் நியமிச்சா அந்த அதிகாரம் வந்துட்டு அது ஒரு தடை போடுது. எப்படி தடைண்டா அது எல்லை மீறி போப்படா. இப்ப உதாரணமா நாங்க ஒரு விஷயத்தை ஒரு 10ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஒரு கட்டளை ஒன்று போட்டா அதை தாண்டி போப்படா. அதை தாண்டி போனா மக்களுக்கு பிரச்சனையாகும், அரசாங்கத்துக்கு பிரச்சனையாகும். அவங்க எல்லாத்தையும் வகுத்து தொகுத்து தான் அந்த தடைகளை போட்டிருப்பாங்க. இதான் அந்த தடைகள். இப்ப இது எங்க இருக்குமென்ற தடைகள் என்ற விஷயம் ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்தளவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி முறையில தடை என்பது இந்த ஜனநாயகத்துக்கு முரணான செயற்பாடு எது நடக்குமாயின் அந்த இடத்துல தடைகள் முக்கியத்துவப்படும். சமன்பாடுகள் என்று சொல்றது. அப்ப ஏன் அதோட சேர்ந்த சமன்பாடுகள் என்று சொன்னா இவ்வாறான விடயங்களை நாங்க சரியான முறையில ஒரு தீர்மானம் செஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறோமே அதான் சமன்பாடு. அப்ப நாங்க ஒரு விஷயத்தை தடுத்தோம்னா தடுத்து அதுக்கு என்ன தீர்வை வழங்கலாம், என்ன மாதிரியான சில முக்கியமான விடயங்களை அதை தீர்த்து வைக்கலாம் என்று நாங்க ஒரு முடிவு செய்யறது தான் அந்த சமன்பாடு. அப்ப ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தடை ஒன்றை விதிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வு. அப்ப தடை விதிக்க என்னதுக்கு இதை தாண்டி போனா என்ன பிரச்சனை வரும். அப்ப அந்த தடையை விதிச்சு இதுக்கு என்ன வேற முடிவு செய்யலாம் என்று ஒரு தீர்வை கொண்டு வருவாங்க, ஒரு சமன்பாடு. இதுக்கு என்ன இந்த தடையை நாங்க விதிச்சிட்டோம், இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யற தீர்வு. அப்ப இந்த சமன்பாடு வந்துகிட்டு அங்க நாங்க சொல்ற அந்த ஜனநாயகத்திலேயும் ஒரு முக்கியத்துவம். இப்ப ஜனநாயகத்துல தடைகள் சமன்பாடுகள் என்பது ஒரு பகுதியாகவே இருக்கு. அப்ப தடைகள் சமன்பாடு என்ற விஷயம் ஏன் அரசியல் பாடப்பரப்பில் உள்வாங்கப்பட்டா இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி முறையில் ஒரு முக்கியத்துவமான ஒன்று. அப்ப அது எல்லை மீறி செயற்படக்கூடாது. இப்ப ஆட்சி என்றா மக்களுக்கான ஆட்சியானே அது ஒரு தடைகள் என்றா அந்த எல்லையோடைய போட்டிருப்பாங்க, அந்த எல்லைக்குள்ளே இருக்கணும். ஆனா அதே போல இந்த எல்லை தாண்டி போகாம இருக்கிறது என்ன இவங்களுக்கான சில செயற்பாடுகள் சமன்பாடான விஷயங்களை வைக்கிறது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில். அப்ப இதுவும் வந்து தடைகள் சமன்பாடு என்ற விஷயமாகவும் இதையும் நாங்க பார்த்தோம்னா இதுவும் ஒரு முறைசார் வழிமுறையே இருக்கு. அதே போல இந்த நீதி புனராய்வு. இப்ப நீதி புனராய்வுன்னு சொல்லக்கூட பொதுவா வந்துகிட்டு எங்கட நீதித்துறை சார்பான ஒரு அதிகாரங்கள் இது வார விஷயம். இப்ப இது வந்துட்டு ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு வடிவிலே இருக்கு சரியான முறையில. ஒருவர் குற்றம் இழைத்தால் ஒருவர் தவறு செய்தால் அவரை என்ன செய்யணும், நாங்க ஒருவர் குற்றம் செஞ்சா அவரை ஒன்று விசாரணை செய்யணும். முதல் எடுத்து உடனே தண்டிக்கலாமா? இல்லை. அப்ப ஒரு முறையான வழிமுறை இருக்கு. முதல் அவர் குற்றம் செய்து நாங்க எல்லாரும் அதை நிரூபிச்சோம்டா முதல் அவரை கோர்ட்ஸுக்கு பாரப்படுத்துவாங்க. என்ன அதனூடாகத்தான் அதுக்கு பிறகு விசாரணைகள் நடக்கும். இவர் செஞ்சது சரியா பிள்ளையாண்டு அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணினது பிறகுதான் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அந்த ஜட்ஜ்மெண்ட் பிறகு அவரை குற்றவாளியா சுத்தவாளியான்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவும் ஒரு முறையான ஒரு திட்டம். அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு முறைசார் வழிமுறை என்ற பகுதிக்குள்ள வரும். இப்ப முறைசாரா என்ற வழிமுறையை பாருங்க. இதுல நாங்க பார்க்கலாம் அரசியல் கட்சிகள், அமுக்க குழுக்கள், சிவில் சமூகம், எதிர்கட்சி, ஊடகம். இப்ப அரசியல் கட்சின்னா பொதுவா நாங்க இனி தொடர்ந்தா தான் பார்க்க போறோம். சரி, அரசியல் கட்சிண்டா ஏன் அதை நாங்க முறைசார வழிமுறை சொல்றோம்டா பொதுவா வந்துட்டு சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி என்றா அது மக்கள் சார்ந்த ஒரு அமைப்பு, மக்கள் சார்ந்த ஒரு கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியில வந்துட்டு மக்கள் தான் என்ன செய்வாங்க, அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அதை எப்படி செயற்படுத்துறது அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப அவங்க வந்துட்டு ஒரு புத்தகத்தை படிச்சு ஒரு புத்தகம் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல போறாங்களா? இல்லை. அப்ப அவங்களாக முடிவெடுத்து இப்ப அரசியல் கட்சியை வந்துட்டு அப்ப அரசியல் கட்சியில வந்துட்டு எப்படி அதிகாரம் இருக்குமெண்டா ஒரு உதாரணமாக நாங்க என்ன கட்சி எடுப்போம், ஐக்கிய மக்கள் சக்தி இல்ல தேசிய மக்கள் சக்தி ஏதோ ஒரு கட்சி எடுப்போமே. கட்சியில மொத்தம் 10 உறுப்பினர்கள் இருக்கணும் நாங்க சொல்றோம். 10 உறுப்பினர்கள் இருக்கணும். இப்ப அந்த 10 உறுப்பினர்கள்ல ஒருவர் தலைவராயிருப்பாருன்னு, ஒருவர் தலைவர், மித்த ஏனையவர்கள் எல்லாம் செயலாளர் பொருளாளர் என்ற ரீதியில அவங்களுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்படும். அப்ப மிச்சம் செயலாளர் பொருளாளர் போல மிச்சம் 50 பேரும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்துதான் ஒரு கட்சி. இப்ப உதாரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி என்றா இந்த கட்சி உறுப்பினர்களா இருப்பாங்க. இப்ப இதுல தலைவர் எடுக்க முடிவு, தலைவரின் அதிகாரத்தை இவங்கள்ட்ட சொல்லுவார். நான் இந்த நம்மளோட கொள்கை கட்சி என்ன பிடிக்கணும், இன்னென்ன அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருவேன், நாளைக்கு நாங்க எங்கட கட்சி நாளைக்கு பார்லிமெண்ட்ல எடுப்பாட்டா உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வகுத்து செஞ்சிருப்பாங்க. இது அவங்களோட செயற்பாடு ரீதியான ஒரு வடிவம். அப்ப இவங்க வந்துட்டு ஒரு சட்டத்தை படிச்சு சட்டத்தை ரீதியா சட்ட புத்தகத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்க பார்க்கல. இப்ப அவங்களுக்குள்ள அவங்க தெரிஞ்ச வகையில பேசக்கூடிய ஒரு அதிகாரத்தை பத்தி சொல்ற விஷயம் தான் இது. அப்ப இது ஒரு கட்சிக்குள்ள உள்ளது. நாங்க
சாதாரணமாக எங்கட கண்களால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் கட்சியை பார்த்தீங்கன்னா இது எங்க பார்க்கலாம்னா அரசியல் காலங்கள் இந்த செயற்பாடு பார்க்கலாம். அப்ப சாதாரணமாக நடக்கின்ற அதிகாரங்களை எப்படி அவங்க பிரயோகிக்காங்கன்றதை நாங்க பார்க்கிறது. அதே போல இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எலெக்ஷன் காலங்களில் கூட்டம் போடுறது, தலைமைத்துவத்தை எப்படி செய்யற, எப்படி யாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கறதுலாம் பேசுறதெல்லாம் நாங்க கேட்போம். இது இப்படி வாங்கிற காதால கேட்டு கண்ணால பார்க்க ஒரு விஷயத்துல முறைசாரா என்று சொல்ல சமூகத்துல நடக்கின்ற விஷயங்கள். அதே போல அமுக குழுக்கள், தன்னார்வ குழுன்னு சொல்றோம். இந்த அமுக குழுக்கள் உண்டாகும் இவ்வாறான விடயங்களை நாங்க பார்க்கலாம். அதே போல சிவில் சமூகம், சிவில் சமூகம்னா மக்கள் சமூகம்னு சொல்லுவோம், மக்கள் அமைப்புகள். எங்கட சமூகத்தில் இருக்கின்ற உதாரணமா நிறைய இளைஞர் இயக்கங்கள் இருக்கும். இந்த இயக்கங்களூடாக ஒரு தலைவர் நாங்க என்ன சொல்றதுதான் அதே மாதிரி தான் இது. இந்த இதெல்லாம் வந்துட்டு பொதுவா சமூகத்தில் இருக்கின்ற முறைசாரா வழிமுறையான அதிகாரத்தை கொண்ட குழுக்கள், அமைப்புகள் சொல்றோம். இதுல எல்லாத்திலையும் நாங்க மக்கள் தொடர்படுறதில்ல, அவங்களோட தான் இந்த அதிகாரம் பிரிவிக்கப்படும். அப்ப அதே போல எதிர்கட்சி அறிக்கலாம், ஊடகங்கள் அறிக்கலாம், பொதுவா எல்லாத்தையும் நாங்க சொல்லலாம். ஏன் அதே போல எங்கட பொதுவா சொல்லக்குள்ள குடும்பத்தையும் சொல்லலாம். அங்கேயும் இருக்கும். குடும்பத்தில தந்தை வந்து தகப்பனை தந்தை வந்துட்டு தலைவர் இருப்பார். அதே போல அவர நிர்வாகத்துக்குள்ள தான் தந்தை அதிகாரங்களுக்குள்ள தான் வீட்டு எல்லாருமே இருப்போம். என்ன அது குடும்ப ரீதியா. அப்ப நாங்க எதையும் சொல்லலாம் முறைசாரானக்குள்ள. ஆனா முறைசாரனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும்தான் சொல்லலாம். அது வந்துட்டு அங்க ஆய்வு செஞ்சு தொகுக்கப்பட்ட ஒரு வடிவம். அப்ப அதுல அரசியல் யாப்பு, வலுவராக்கம், தடைய சமன்பாடு, நீதி, புனராய்வு இப்படியான சில முக்கியத்துவமான விடயங்களை மட்டும்தான் சொல்லலாம். இப்ப இதை விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்ப நாங்க இப்ப பார்த்த விஷயங்கள் விளங்கிட்டு தானே? சரி, அடுத்த பாருங்க, தொடர்ந்து பாருங்க. இதுல அரசியல் கட்சி என்றதை பாருங்க. அப்ப அரசியல் கட்சி என்றா என்னன்றதை நான் கொஞ்சம் பார்த்து போட்டு அரசியல் கட்சி கூடுதலான விஷயம் பார்க்கணும். ஆனா டைம் தான் கொஞ்சம், நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷத்து 10 நிமிஷம் எடுக்க தான் முடியும். என்னென்னா நாங்க சொன்னது தானே ஸ்டார்ட் பண்ண. ரைட். அப்ப அரசியல் கட்சியை பாருங்க. இப்ப நாங்க பார்க்க போறது அரசியல் கட்சி. இப்ப நாங்க இப்ப பார்த்த இவ்வளவு நேரம் பார்த்த அரசாங்கம் என்ற விஷயம், அதுல வேறுபாடு, அதே போல அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரங்கள் என்ன செய்யப்படுதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப அரசியல் கட்சி, இப்ப நாங்க பார்க்க போறது அரசியல் கட்சிகள். இப்ப சொல்லுங்க பாபம், இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச வகையில அரசியல் கட்சி என்றா எப்படி இருக்கும்? ஏன் அது அரசியல் கட்சின்னு சொல்றாங்க? எந்த நேரத்தில் அந்த அரசியல் கட்சி இருக்கும்? எப்ப அதை நாங்க இனங்காணலாம்? சொல்லுங்க பாப்போம். அரசியல் கட்சி என்றா என்ன பாப்போம்? தேர்தலின் போது. சொல்லுங்க. தேர்தலின் போது. தேர்தலின் போது அரசியல் கட்சி எல்லாம் காணணும். வேற என்னத்துக்கு நாங்க பயன்படுத்துறோம் அரசியல் கட்சியை? சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லலாம். உங்களோட அந்த மைக்கை கொஞ்சம் ஓப் பண்ணி வைங்களேன். ரைட். இப்ப சொன்னா அரசியல் கட்சி வந்துட்டு என்னத்துக்கு பயன்படுத்துறனுக்குள்ள அவ சொன்னா தேர்தலின் போதுன்னு சொன்னா. ரைட். வேற இந்த அரசியல் கட்சியால வேற என்ன செய்யலாம் தெரிஞ்சவங்க? ரைட். இப்ப அரசியல் கட்சி என்பது பொதுவா பாருங்க, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை பிரதிபலிக்கின்றது சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை பிரதிபலிக்கிறது தான் அரசியல் கட்சின்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பிரதிபலிக்குது? இப்ப ஜனநாயகம் என்ற யாரு? ஜனநாயகம் என்ற யாரு பாப்போம்? ஜனநாயகம் என்ற யாரு? மக்கள். மக்கள். இப்ப இந்த மக்களை பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி மக்களை பிரதிபலிக்குது? இப்ப பொதுவா ஜனநாயகம் என்றா எங்களோட நாட்டு நாங்க என்ன மக்கள். இப்ப எங்களை வந்துட்டு பிரதிபலிக்கும் முகமாக தான் இந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப அரசியல் கட்சியில் வந்துட்டு எப்படி அதை பிரதிபலிக்குதுண்டா, இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கை ரீதியாக இருக்கும். அப்ப அவங்களோட கொள்கை என்னன்னா, நாங்க ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் எங்களுடைய மக்களுக்கான ஒரு ஆட்சி முறையை செய்யணும். அப்ப ஏன் அவங்க ஜனநாயகத்தை பிரதிபலிக்க போறாங்க? மக்களுக்கு பொதுவா பாருங்க, அரசியல் கட்சிகள் வந்துட்டு அதுல இருக்கின்ற அந்த அரசியல்வாதிகள் தேர்தல் காலம் வந்தா நான் உங்களுக்கு வீடு கட்டி தருவேன், அதே போல நான் உங்களுக்கு கரண்ட் எடுத்து தருவேன், இல்லாட்டி உங்களுக்கு ரோட்டு போட்டு தருவேன், பாலம் கட்டி தருவேன். அப்ப இல்லாத இல்லாத பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா, அவங்க எங்கட ஜனநாயகத்தை என்ன செய்யறாங்க, அந்த டைமுக்கு மதிச்சாங்க, மதிச்சு
மக்கள்ல மனசை இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக மக்களுடைய அந்த எண்ணங்களை ஒரு எண்ணங்கள்ல எப்படின்னா குடி போய் அவங்களோட எண்ணங்கள்ல வந்துட்டு அதை தீர்வு செய்யற மாதிரி அப்படியான ஒரு செயற்பாட்டை தான் கொண்டவங்க. அப்ப இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யும்டா, ஒரு சில கட்சிகள் மக்களுடைய உண்மையான பிரதிபலிப்பு, உண்மையான விடயங்களை ஜனநாயகத்தின் அடிப்படையில அதை நிவர்த்தி செய்யும். சில கட்சிகள் பணத்துக்காக லஞ்சத்துக்காக என்ன செய்யும், மோசடியான செயற்பாடுகள் கொண்டிருக்கும். அப்ப இதான் எங்களோட நாட்டிலேயும் தான் ஏனைய சில நாடுகளையும் இந்த அரசியல் கட்சிகள் செயற்பாடு இன்று வரைக்கும் இருந்து வருது. அப்போ சரியான ஒரு தீர்மானத்தில் சரியான ஒரு அடிப்படையில அரசியல் கட்சிகளில் தான் மக்கள் அதுல ஒரு நம்பிக்கை கொள்வாங்க, சரியான முறையில வாக்களிப்பாங்க. என்ன அப்ப இதே மாதிரிதான் அரசியல் கட்சியில செயற்பாடு வந்துட்டு நாங்க பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் மத்திய ஒரு காலத்துல தான் இந்த அரசியல் கட்சியின் விஷயம் உருவாக்கப்பட்டது. அப்ப இது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மக்களுடைய தேவைகள் அபிலாஷைகளை நிறைவு செய்யும் முகமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்ப இது எப்படி அந்த தேவைகளை நிறைவு செய்யுதுண்டா, உதாரணமாக அந்த அரசியல் கட்சியிலே என்ன செய்வாங்கன்னா, அரசியல் கட்சி ஒரு சில உறுப்பினர்களை கொண்டு உருவாக்குவாங்க. இந்த உறுப்பினர்கள் தான் மக்களினால் தேர்வு செய்யப்பட்டு மக்களினால் தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த அமர்வுக்கு போகக்கூடியவர்கள். அப்ப அவங்க அங்க போய் என்ன செய்யறாங்க, மக்களுடைய இந்த நாங்க சொன்ன ஜனநாயக பிரதிபலிப்பு, மக்களுடைய தேவைகளை, மக்களினுடைய குறைகளை, எங்கள்கிட்ட சொன்ன விஷயங்களை தீர்த்து வைப்பதற்காக அங்க போய் என்ன செய்வாங்க, அங்க பாராளுமன்றத்துல எங்கட பிரதேசத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு முடிவு செய்வோம்னு பேசுவாங்க. ஒரு சிலர் அரசாங்கத்துல கொஞ்சம் காசை வாங்கிட்டு பேசவே மாட்டாங்க, அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இது வந்துட்டு அரசியல் கட்சி வந்துட்டு பொதுவா வந்துட்டு சமூக மத்தியில வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒன்று. இப்ப எங்கட குறைகளை எங்கட தீர்வுகளை நாங்க சரியாக ஒரு வெற்றி கொள்ளணும்டா, எங்கட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா இந்த அரசியல் கட்சி முக்கியமா இல்லையா? அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் முக்கியத்துவமா இருக்கா இல்லையா? இப்ப ஒரு பிரதிநிதியை முக்கியத்துவப்படுத்துறது அரசியல் கட்சியின் நோக்கம்னு சொல்றாங்க. இதுல வேற என்ன விஷயம் இருக்கும், வாக்குரிமை பலம் இருக்கும். அடுத்த விஷயம் என்ன இருக்கும், ஜனநாயகத்தை ஒரு ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த அரசியல் கட்சி வந்துட்டு நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஒரு அரசியல் கட்சி என்ற விஷயம் இருந்தா மட்டும்தான் எங்க இந்த பிரதேசம் சார்ந்த விடயங்களை பாராளுமன்றத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முறையாக ஒரு தொகுப்பாக இருக்கா இல்லையா? நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இந்த அரசியல் கட்சி இருந்தா நேரடியா நீங்க பாராளுமன்றத்துக்கு கோலத்து பேசலாமா? இல்லை. அப்ப அரசியல் கட்சி ஏன் அங்க இருக்க உறுப்பினர்களை நாங்க தெரிவு செய்து அவங்களை நாங்க அனுப்புகின்ற போது அவங்க எங்கள் சார்பாக பேசக்கூடியவர்களாக இருப்பதுதான் இந்த அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான பணியில் உண்டு. இப்ப விளங்குது அரசியல் கட்சி என்ற என்னண்டது? விளங்கிட்டா அரசியல் கட்சி என்னண்டது? ஓம் சார். ரைட். அப்ப இந்த அரசியல் கட்சியை பொறுத்த அளவில் இங்க பாருங்க நோட்ஸ்ல, இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்த அளவில் அரசியல் கட்சிகள் நவீன ஜனநாயக அரசு தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். ஏன் அது தவிர்க்க முடியாத அங்கம் என்றா, இப்ப ஆரம்ப காலங்கள்ல மக்கள் வந்துகிட்டு ஒவ்வொரு நாடுகளை பொறுத்தாலும் சும்மா சாதாரணமா நாங்க இலங்கையிலே கூட ஆரம்ப காலங்கள்ல ஒரு உதாரணத்தை சொல்லுமே, ஒரு 5 லட்சம் பேசிக்கா ஒரு 5 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு 10 லட்சம் மக்கள் தான் இருந்திருக்கலாம் இலங்கையில வச்சுக்கோமே. சரியா? 10 லட்சம் மக்கள் தான் இருந்திருக்கலாம் வச்சுக்கோமே இலங்கையில. அப்ப இவ்வளவு மக்கள் இருந்து இப்ப எவ்வளவு மக்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்கும்னு சொல்றோம் நாங்க. அப்ப இந்த ஆரம்ப காலங்கள்ல இருக்க மக்களுக்கு அரசியல் கட்சி இருந்தோண்டு இல்லாட்டி உண்டு. ஏன்னா மக்கள் குறைவு, அதே போல அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி நடவடிக்கை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த 2.5 கோடி மக்கள் என்று சொல்லக்குள்ள எத்தனை மடங்காக இருக்கு கிட்டத்தட்ட. அப்ப எவ்வளவு மடங்காக மாறக்குள்ள அப்ப எப்படி அவங்க அந்த ஆரம்ப காலங்களில் செஞ்ச நிர்வாகம் தொடர்ந்து ஒரு சனத்தொகை அதிகரிச்சு அதே போல பிரதேசங்கள் அதிகரிச்சு அதே போல மக்களுடைய அடுத்தடுத்த வாழ்க்கை செலவுகள் வாழ்க்கை திட்ட முறைகள் அதிகரிச்சு மாற்றம் அடைய அப்ப தொடர்ந்து இந்த நிலைமையில் இருப்பாங்களா மக்கள்? இல்லை. அப்ப அவங்க ஆரம்ப காலங்களில் இருக்கின்ற நிலையை விட கொஞ்சம் நவீனத்துவப்படப்பட கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்ப மக்கள் அதிகரிக்க தேவைகள் அதிகரிக்கும். தேவை அதிகரிக்கின்ற போது அவங்களுக்கு அரசியல் ரீதியான அறிவு வளரும். அதே போல எப்படி அடுத்தடுத்த பொருளாதார நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கையை, சமூக ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று சிந்திக்க தொடங்குவாங்க. அப்ப இப்படியான ஒரு செயற்பாடை கொண்டு வரணும்டா, இப்ப மக்கள் வந்துட்டு அந்நேரம் வந்துட்டு இந்த 10 லட்சம் பேருக்குள்ள நேரடியாக ஒரு அரசாங்க சபையோ பாராளுமன்றம் இருந்தா அங்க போய் என்ன செய்வாங்க, பேசுவாங்க, கதைக்கலாம். ஏன் மக்கள் குறைவு தானே. இப்ப பாராளுமன்றத்துக்கு நாங்க உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கவங்க பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு தூரம் போகணும்? கொழும்பு
கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆயிடுது. ரைட். அப்ப தூரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்ன. அப்ப இதெல்லாம் கருதி கொண்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு காலம் அப்படியே மாறி மாறி போகக்குள்ள இந்த சில அறிஞர்கள் வந்துட்டு இதை நாங்க மக்கள் அதிகாரிக்க என்ன செய்யலாம், எப்படி இந்த அரசியல் ரீதியான அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம். அப்ப அந்த நேரங்களில் தான் இந்த அரசியல் கட்சி என்றதை உருவாக்குறாங்க அறிஞர்கள். அதாவது ஒரு போட்டி முறை, போட்டி ஒரு அரசாங்கம் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப இதுல தான் அரசியல் கட்சிகள் என்பது, அதாவது ஆரம்ப காலங்களில் சும்மா பொதுவான தேர்தல் முறைகள் தான் இருந்தது. அதாவது எங்களோட யாப்புகள், அரசியல் யாப்பு முறைகள்ல நீங்க பார்த்தா டொனமுறைகள்ல இருந்து நாங்க ஆரம்பிச்சோம்னா டொனமுறைல தான் எல்லாருக்கும் அந்த சர்வசன வாக்குரிமை ஒன்று வந்தது. அப்ப அந்த சர்வசன வாக்குரிமை என்ற விஷயம் வந்தது காரணம் என்னென்னா எல்லாரையும் வாக்களிக்கலாம். அப்ப தொடர்ந்து அந்த சர்வசன வாக்குரிமை எப்படி மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா அது போறது அந்த அரசியல் கட்சி முறை ஊடாக வாக்களிக்கிறது. அப்ப முதல் வந்துட்டு பொதுவா மக்கள் எல்லாரும், அதாவது சும்மா யாருக்கு கண்டாலும் ஒரு ஆள், அதாவது ஒரு பிரதேசத்துல ஒரு தலைவரை யாரோ ஒரு முக்கியஸ்தரான ஒரு பணக்காரரையோ அல்லது கொஞ்சம் படிச்சவரையோ போட்டு என்ன செஞ்சாங்க, சர்வசன வாக்குரிமை கொண்டு வந்து யாருக்கு கண்டாலும் அந்த படிச்சவருக்கு ஒரு ஆளுக்கு போடுங்க என்ற சிஸ்டம் இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் போகக்குள்ள 1935 பிறகு அரசியல் கட்சிகள வளர்ச்சி ஏற்பட்டது. அதாவது ஒவ்வொரு அமைப்புகளும் கட்சிகளை உருவாக்க தொடங்கிட்டாங்க. அப்ப அந்த கட்சி ஊடாக நாங்க போட்டிடுவோம், நாங்க ஒரு கட்சி, நீங்க ஒரு கட்சி, அப்ப ஒரு கட்சியா வரக்குள்ள அதன் ஊடாக அரசியல் வளர தொடங்குது. இதான் அந்த அரசியல் கட்சி வளர தொடங்கிய விதம். அப்ப அந்த அரசியல் கட்சி எங்கட நாட்டுல வளர தொடங்கியது. சரியா, எங்கட நாட்டுல வளர தொடங்கிய விதம் தான் நான் என்ன சொல்றது. சரியா, பொதுவா அந்த அரசியல் கட்சி என்ற விஷயம் 19ஆம் நூற்றாண்டு நான் சொல்ற காலப்பகுதியில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அப்ப இந்த அரசியல் கட்சி உருவானதால எங்கட மக்கள்ல தொகையும் அதிகரித்ததன் காரணமாக அப்ப மக்கள் வந்துட்டு நேரடியா பாராளுமன்றத்தை போய் பேசணும், தூரத்தில் இருக்கவருக்கும் போய் பேசணும் என்ற நிலைமையெல்லாம் இல்லை. அப்ப இந்த கட்சி வந்துட்டா கட்சியோட ஒரு உறுப்பினரை நாங்க தெரிவு செஞ்சிட்டோம்டா, அதாவது உறுப்பினர் எப்படி தெரிவு செய்யற, நாங்க யாரை விரும்புறோமோ எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவரை தான் நாங்க தெரிவு செய்வோம். அப்ப அவர் நாங்க தெரிவு செஞ்சு அவர் எங்களுக்கு என்ன செய்வார், எங்களோட உடன்பிறப்பு போல எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவார் என்ற நம்பிக்கையில நாங்க தெரிவு செய்யறோம். அப்ப அந்த நம்பிக்கையில அவர் போவார் பாராளுமன்றத்துக்கு போய் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். இப்படி ஒரு முறைக்காகத்தான் இந்த அரசியல் கட்சி என்றதை உருவாக்கினாங்க. சரியா, இதான் அதுல சாராம்சம். அப்ப அந்த அடிப்படையில 19ஆம் நூற்றாண்டு மத்திய காலப்பகுதியில் அரசியல் கட்சியை தோன்றியது. அதுலேயும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 20ஆம் நூற்றாண்டுகளின் பின்னரே ஆரம்பமானது. அப்ப எங்கட நான் சொல்ற வந்துட்டு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை 20ஆம் நூற்றாண்டின் பின்னர். அப்ப 20ஆம் நூற்றாண்டு சொல்லக்குள்ள 1900 சொன்னேன் 31 டொனமோர் அரசியல் அமைப்பு வந்தது. அப்ப 31 அரசியல் அமைப்பு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சிகள்ல வளர்ச்சி வந்தது. அடுத்தடுத்து 5 ஆண்டுகள கட்சிகள்ல வளர்ச்சி வந்து பிறகு பூரணமான அரசியல் கட்சி முறைகள் வந்துட்டு இந்த எங்கட அது ஏன் நாங்க இப்ப 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் ஆரம்பமானா 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் ஆரம்பமா இல்லை, எங்கட நாட்டிலையும் வந்துட்டு எங்கட நாட்டில 72 இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தாலும் பூரணமான ஒரு வளர்ச்சி, அதிகமான கட்சி முறைகள் என்று சொல்றது 20ஆம் நூற்றாண்டுல தான் வளர்ச்சி அடைந்தது. இப்ப நாங்க இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 20ஆம் நூற்றாண்டு பின்னரே ஆரம்பமான போட்டிக்கும் கொமனான ஒரு விஷயம் தான் அது. 20ஆம் நூற்றாண்டுல தான் எல்லா நாடுகளும், இலங்கை, இந்தியா போன்ற எல்லா நாடுகளையும் அது ஆரம்பமானது. அப்ப அந்த அடிப்படையில நாங்க அரசியல் கட்சி எப்படி உருவானதை நாங்க விளங்கினோம். சரி, ரைட். அதே போல தொடர்ந்து பாருங்க, இந்த அரசியல் கட்சிகளின் கடமை பணிகள் காரணமாக இவை தொடர்பில் பரந்த கற்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதோடு இன்னும் மேற்கொள்ளப்படுங்க. அப்ப அரசியல் கட்சிகளின் கடமைகளும் பணிகளும் வந்துட்டு பரந்த கற்கைகளை மேற்கொள்வதோடு இன்னும் இருப்பதோடு இன்னும் மேற்கொள்ளப்பட பரந்த கற்கை என்று ஏன் சொல்றாங்கன்னா, உண்மையாவே அரசியல் கட்சி வந்துகிட்டு பரந்த கற்கை என்று ஏன் நாங்க சொல்றோம்னா நிறைய விடயங்களை உள்வாங்கப்பட்டிருக்கு. ஏன் அது பொதுவா வந்துட்டு மக்களுடைய விடயங்களை பிரதிபலிக்கிறது. அதே போல இதுல வந்துட்டு பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய விஷயம் முக்கியத்துவப்படுது. அதே போல வாக்குரிமை என்று சொல்வது முக்கியத்துவப்படுது. இதெல்லாம் ஏன் இதை நாங்க முக்கியத்துவப்படுத்துறோம்டா, இப்போ ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்க பெரிய ஒரு சக்தி என்ன, இந்த வாக்குரிமை. நல்லா விளங்கிக்கணும். ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தி என்ன, வாக்குரிமை. இந்த வாக்குரிமை என்று சொல்ற விஷயம் இல்லையென்றா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் என்ற விஷயமே இருக்காது. அதை நீங்க விளங்கணும். அப்ப அதுக்காகத்தான் நாங்க இந்த அரசியல் கட்சியை பத்தி லேசான விஷயமா நாங்க பார்க்கல. அரசியல் கட்சி ஒரு பிரதானமான நிறுவனம் மாதிரி பார்க்கும் அரசியல். அப்ப நிறுவனம் என்றா அது முக்கிய கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது ஒரு இந்த கட்சியை பத்தி நாங்க படிக்க போனா பெரிய ஒரு பாடப்பரப்பு அதிகம் அரசியல் கட்சின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு வாக்குரிமைன்னு சொல்ற விஷயம் இன்னைக்கு, பிரதித்துவம் சொல்ற விஷயம் இன்னைக்கு, அதே போல
வாக்குரிமைன்னு சொல்லக்குள்ள அந்த வாக்குரிமை என்ற வகைகள் இருக்கு நிறைய. விகிதாசார வாக்குரிமை இருக்கு. அதே போல எளிய பெரும்பான்மை என்று அது நிறைய முறைகள் இருக்கு. வாக்குரிமை என்று சொல்லுவாங்க. பிரதித்துவம் என்றால் அதுல நிறைய பிரதித்துவ வகைகள் இருக்கு. அதுல ஜனநாயக பிரதித்துவம் இருக்கு, அதே இந்த பிரதேசவாரி பிரதித்துவம் இருக்கு, நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகலாம். அப்ப அரசியல் கட்சி என்பது ஒரு தலைமை. அந்த அரசியல் கட்சி என்ற பாடக்கற்கை பெரிய அளவிலே நாங்க பார்க்கக்கூடியதாக அமைவதற்கு இவ்வாறான சில விடயங்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருந்தது. அதே போல 20ஆம் நூற்றாண்டின் நாங்க முடிச்சுக்குவோம், சரியா? பயப்படாங்க, கொஞ்சம் பொறுங்க. இந்த இந்த வசனத்தை பார்த்து நாங்க முடிச்சுக்கொள்வோம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே அரசியல் கட்சிகள் தொடர்பான கல்விசார் அரசின் முக்கிய அரசியல் நிறுவனம் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற அரசியல் கட்சி ஏற்பாடுகள் உறுதிப்படுத்தின. இங்கு இதற்கு பின்வரும் 2 காரணங்கள் செயற்படுத்தப்படும். இப்ப பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுகள்ல அரசியல் கட்சிகளின் தொடர்பு கல்விசார் அரசின் முக்கிய அரசியல் நிறுவனம். அப்ப கல்விசார் நோக்கில பார்த்தாங்களாம் அரசியல் கட்சி. கல்விசாரண்டா அதாவது பாடசாலை மட்டங்கள்ல கல்வி ரீதியாக மாணவர்கள் மத்தியிலேயோ, அதே போல உயர்தர மாணவர்கள், அதே போல பாராளுமன்றத்தில் படிக்கின்றவர்கள், அவங்களூடாக கூட இந்த அரசியல் கட்சி என்றது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. ஏன் அந்த அளவுக்கு அதுல வளர்ச்சி, அரசியல் கட்சி இல்லை என்ற ஒரு நாட்டினுடைய அரசாங்கமே இல்லை என்ற அளவுக்கு போய் அப்படியான அதோட வளர்ச்சியை கண்டு பல்வேறு மட்டங்களை இதை ஆய்வு செய்ய தொடங்கினாங்க, பார்க்க தொடங்கினாங்க. அதனால தான் சொல்றாங்க அரசியல் கல்விசார் நோக்கில் முக்கியமான அரசியல் நிறுவனம், அதாவது ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் அரசியல் கட்சியின் செயற்பாடுகள் உறுதிப்படுத்தப்படும். அப்ப இதுல மிக முக்கியத்துவப்படுத்தணும் எதாண்டா ஐரோப்பியா போன்ற வலயங்கள். ஐரோப்பியா என்று சொன்னா அதுல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கிறேன். பிரித்தானியா தொடக்கம் நிறைய நாடுகள் நாங்கள் சொல்லலாம் ஐரோப்பிய வலயத்துக்கு வரோம். அப்ப ஐரோப்பிய வலயத்தில் உள்ள நாடுகள், அதே போல அமெரிக்கா போன்றவற்றில் உள்ள, அமெரிக்கா அடுத்தது நாங்க முக்கியத்துவமான ஒரு நாடு, குடியரசாக உள்ள ஒரு நாடு. அப்ப அந்த நாட்டை நாங்க முக்கியத்துவப்படுத்தலாம். அதாலதான் ஐரோப்பா, அமெரிக்கா போன்றவற்றின் அரசியல் கட்சியின் செயற்பாடு உறுதிப்படுத்தப்பட்ட வகையிலே முக்கியத்துவமாக இருந்ததை நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன அங்க இந்த அதிக அளவான செயற்பாடு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருந்ததுக்கு காரணம் என்றால் 2 விஷயம் முக்கியத்துவம். அதுல 2 காரணம் சொல்றாங்க. பிரதிநிதித்துவ பரம்பல், வாக்குரிமை பரம்பல். முதலாவது விஷயம் வாக்குரிமை. இந்த முதலாவது விஷயம் பிரதிநிதித்துவம், பிரதிநிதித்துவம், அதே போல வாக்குரிமை. ஏன் இந்த பிரதிநிதித்துவம் வந்து நாங்க சொன்னோம். இப்ப பிரதிநிதித்துவம் என்றா அதாவது எங்கட தேவைகள், எங்கட பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி செய்யணும்னா இந்த பிரதிநிதி என்றது முக்கியத்துவம். அவரால் மட்டும்தான் ஒரு பாராளுமன்றத்துல போய் எங்களுக்கு சார்பா பேச முடியும், எங்களுடைய தேவையை சொல்ல முடியும். உதாரணமாக இலங்கை என்ற நாட்டிலே, இது இலங்கை என்று வச்சுக்கோம். இலங்கையிலே அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு ஊர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம். இது யாருக்குமே தெரியாத ஊர். இங்க ஒரு ஒரு சரி ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே இந்த ஊர்ல. அப்ப இந்த ஊர்ல இருந்து இவர் தெரிவு செய்து போறார், ஒரு உறுப்பினர் ஏ என்றவர் போறாருன்னு வச்சுக்கோமே. இந்த பிரதிநிதி போனாரண்டா இவர் போய் இங்க பாராளுமன்றத்தை சொல்லப்படுற இப்படி ஒரு ஊர் ஒன்று இருக்கி, இந்த ஊருக்கு யாருமே வந்ததில்லை, ரோட் இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்தவித செயற்பாடும் இல்லை. இப்ப நான் கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்ததாலதான் இந்த ஊர் இருக்கிறதே தெரியும், நான் இருக்கிறது கூட தெரியும்னு சொல்றான்டா. அந்த அளவுக்கு தான் இந்த பிரதிநிதி என்று சொல்ற விஷயம் முக்கியத்துவம். அப்ப இந்த ஏ என்ற நபர் இல்ல தெரிவு செஞ்சு வந்தாரண்டா இந்த பிரதிநிதி, அவர் ஊரை முழுமையாக டெவலப் பண்றது, அந்த ஊரே எங்களோட முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தணும்டா இந்த ஏ என்ற நபர் இங்க இந்த தெரிவு செய்யப்பட்டு எங்க போகணும், பாராளுமன்றம் ஊடாக போகும். அப்ப அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான சாமான் தான் இந்த பிரதிநிதித்துவம் சொல்றது. அதே போல வாக்குரிமை, அடுத்த கட்டம் வாக்குரிமை. வாக்குரிமை என்றது நாங்க வாக்குரிமை அளிக்கலாம், எங்களுக்கு ஓட்ஸ் இருக்குதான்னு நாங்க சும்மா சாதாரண நினைக்கப்படாது. ஒரு நாட்டில் ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்குதாமன்னா அந்த டைம்ல அந்த எலெக்ஷனுக்கு நாங்க போடுவோம் ஒரு வாக்கு. கிட்டத்தட்ட நீங்க பிள்ளைகள் இதெல்லாம் பூரணமா படிக்கலாம் தொடர்ந்து, சரியா? கொஞ்சம் இப்ப இருந்து கொஞ்சம் இது என்னன்னு விளங்கி கொள்ளுங்க. அதாவது இப்ப உதாரணமா நாங்க எங்களோட நாட்டில 2.5 கோடி மக்கள் இருக்கும். இதுல வாக்களிக்கிறது தகுதியானவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 90 லட்சத்துக்குள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு அந்த கணக்கு கொஞ்சம் விளங்கல. அதாவது ஒரு 90 லட்சம் என்று சொல்லலாம் நாங்க, சரியா? இந்த இதுக்குள்ளாம் வரும் நினைக்கிறேன், சரியா? 90 லட்சத்துக்குள்ள இப்படிதான் இந்த இந்த எண்ணிக்கை தான் வரும், சரியா? எண்ணிக்கை சரியா 90 லட்சத்துக்குள்ளாம் வரும். 1 லட்சம் 90 90 லட்சம் என்று சொல்லலாம், அதுக்குள்ளதான் இருக்கும். இப்ப இவங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் எல்லாம் நிறைய பேர் கழிஞ்சிடும். நாங்க சும்மா ஒரு மட்டத்துக்கு எடுப்போம் 90 லட்சம் பேருண்டா
இவங்க இந்த 90 லட்சம் பேரும் வந்துக்கிட்டு 90 லட்சம் பேர்ல வாக்களிக்காங்க. வாக்களிச்ச உடனே இப்ப 45 லட்சம் ஏ என்றவருக்கும் பி என்ற கட்சிக்கு 45 லட்சம் மட்டும் வருது ரெண்டு வச்சுக்கோம். சரியா? 45 லட்சம் 45 லட்சம் வருது ரெண்டு சொன்னா இதுல 2 பேரும் வந்துட்டு சரி சமனான பங்குல இருக்காங்க. இப்ப யாருக்கு நாங்க இந்த போகணும்டா இந்த 45 45 சொல்லக்கூடியதுல 90 லட்சத்துல ஒரே ஒரு ஆள் இதுல இல்லாம மாறி இந்த பிஎன்ட இதுக்கு போட்டா அந்த தீர்மானம் எங்களை மாறுது திடீரென்று இந்த 45 லட்சத்தி ஒன்று என்ற தீர்மானம் மாறக்குள்ள பிஎன்டவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்ப ஒரு வாக்கு காணும் தந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு அரசாங்கம் இருந்தா அந்த அரசாங்கத்தை மாத்துறதுக்கு ஒரு வாக்கு போதும் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு. அப்ப வாக்குரிமை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். சரியா? கிளியர் தானே? நாங்க அடுத்த வகுப்பில அரசியல் கட்சி தொடர்பான வரைவிலக்கணத்திலிருந்து பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. இதுல ஏதாவது டவுட்டுகள் இருந்தா என்னிட்ட கேளுங்க. கிளாஸுக்கு வந்தவங்க மெசேஜ் வந்து தாங்க. அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you, sir.